வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க? விஜயாவும் மனோஜும் பார்வதி சொன்ன லாயரை பார்க்க போயிருக்க அவங்க பேசுறத பார்த்தாலே நமக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிடுது. ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ண என்னோட ஃப்ரெண்டு வர்றா, அவளுக்கு சப்பாத்தியும் குருமாவும் பண்ணிடு, எனக்கு இட்லியும் சட்னியும் பண்ணிடு அப்படின்னு ஹோட்டல்ல ஆர்டர் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொடுமை கொடுமைன்னு கோவிலுக்கு போனா அங்க 2 கொடுமை டிங்கு டிங்குன்னு ஆடிச்சான்னு. ஆனா இங்க 2 கொடுமை இல்ல, ஒரு கொடுமை தான் உட்காந்து போன்ல உயிரை எடுத்துட்டு இருக்கு இவங்கள. உன் ஃப்ரெண்டு எதுக்கு வர்றாங்களான்னு கேட்க, தெரியலப்பா ஏதோ பேசணும்னு சொன்னா. அவங்க போன்ல பேசிட்டு இருக்கதை பார்த்து விஜயாவும் மனோஜும் பயத்தோட ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இவ்வளவு கதையும் பேசி முடிச்சுட்டு, சரி கிளைண்ட் வந்திருக்காங்க நான் அப்புறம் கூப்பிடுறேன்னு போனை வைக்கிறாங்க. போனை வச்சுட்டு 2 பேரையும் பார்த்து, என்ன அப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்க விஜயாவுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. ஏற்கனவே இந்த பொம்பளை நம்மள கண்ணாப்பின்னான்னு பேசிட்டாலே, நம்ம மொத்த குடும்பத்தையும் ஏமாலின்னு கேவலப்படுத்திட்டாலேன்னு யோசிக்கிறவங்க. உங்க வீட்டுக்காரர்கிட்ட தானே பேசுனீங்கன்னு கேக்குறாங்க. எஸ் அப்படின்னு லாயர் சொல்ல, அவர்கிட்ட சமைக்க சொல்றீங்களே அதான் அப்படின்னு விஜயா மெதுவா சொல்ல, அவரு ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்காரு அப்படின்னு லாயர் சொல்ல விஜயாவுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. என்னடா இது எல்லாம் புதுசா இருக்குன்னு நினைக்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தானே இருப்பாங்க அப்படின்னு கேட்க, ஏன் ஹவுஸ் ஹஸ்பண்ட் இருக்க கூடாதா? நாங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அந்த டைம்ல அவரு ஒர்க் பண்ணாரு, என்னை படிக்க வச்சாரு, நான் லாயர் ஆயிட்டேன். அப்புறம் 2 பேரும் வேலைக்கு போயிட்டா யாரு ஃபேமிலியை பாத்துக்கிறது? அதான் என்ன லாயர் வேலையை பார்க்க சொல்லிட்டு அவரு ஹவுஸ் ஹஸ்பண்ட் ஆயிட்டாரு. வீட்டு பொறுப்பையும் எடுத்துக்கிட்ட ஒரு தாயுமானவர் அப்படின்னு ஒரு பிட்ட போடுறாங்க லாயர். 30 வருஷம் ஆயிடுச்சு. அவருக்கு அது சந்தோஷம், எனக்கு இது சந்தோஷம். வி ஆர் லிவிங் ஹாப்பி லைஃப் அப்படின்னு லாயர் சொல்ல, என்னமாமா சந்தோஷமா இருந்தீங்கன்னா சரிதான் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஆனா விஜயாவுக்கும் மனோஜுக்கு என்ன தோணுதுன்னு தெரியல. பயத்தோட பாத்துக்கிறாங்க ஒருத்தர். சரி உங்க கதைக்கு வருவோம். டிவோர்ஸ் அப்ளை பண்ணணும் இல்லையா அப்படின்னு அந்த லேடி கேட்க, ஆமா அப்படின்னு விஜயா சொல்ல, அவங்க பேருன்னு கேக்குறாங்க லாயர். அதுலயும் பித்தலாட்டம் தான். எங்க கிட்ட ரோஹிணின்னு சொன்னா நிஜ பேரு கல்யாணி அப்படின்னு விஜயா சொல்ல, சுவாதின்னு கூப்பிட எஸ் மேம்ங்கிறாங்க அந்த பொண்ணு உள்ளர வந்து நிக்க, ஃபர்ஸ்ட் இவரோட ஒய்ஃபுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும் அப்படிங்கிறாங்க லாயர். அவ ஒண்ணு என் பையனுக்கு ஒய்ஃப் எல்லாம் இல்லைங்க மேடம் அப்படின்னு ரொம்ப முக்கியம் போல வேகமா சொல்றாங்க விஜயா. டிவோர்ஸ் ஆகுற வரைக்கும் சட்டப்படி இவரோட ஒய்ஃப் ரோஹிணி என்கிற கல்யாணி தான் அப்படின்னு லாயர் சொல்ல, எரிச்சலோட விஜயா முகத்தை திருப்பிக்கிறாங்க. முதல்ல நோட்டீஸ் அனுப்புவோம், அவங்க கிட்ட இருந்த பதில் வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு லாயர் சொல்லிட்டு இருக்க, டைவர்ஸ் கிடைச்சிருங்களா அப்படின்னு இருட்டு கடையில அல்வா கிடைக்குமான்ற ரேஞ்சு கேக்குறாங்க விஜயா. அவசரப்படக்கூடாதுமா, இது நூடுல்ஸ் இல்ல 2 நிமிஷத்துல பண்றதுக்கு டைம் எடுக்கும். அவங்கள வர வச்சு பேசுவோம், ஒத்துக்கிட்டா மியூச்சுவல் டிவோர்ஸ் வாங்கிடலாம். அது ஈஸி வேலை. அது ஒத்து வரலன்னா கோர்ட்டுக்கு போகணும், கேஸ் நடக்கும். ஆனா எப்ப ஜட்ஜ்மெண்ட் வரும்னு தெரியாது அப்படின்னு லாயர் அடிக்கிட்டே போக, சீக்கிரம் முடியாதுங்களா மேடம்னு விஜயா தவிப்பா கேக்குறாங்க. பார்க்கலாம், இப்பதான் ஒரு கேஸ் 6 மந்த்ல முடிஞ்சிருக்கு. அப்படி ஒண்ணு நடக்குதான்னு பாப்போம். அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்காங்க, அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு லாயர் கேட்க, அவ அட்ரஸ் எல்லாம் எனக்கு தெரியாதுங்க மேடம், அவ எங்க இருக்கான்னு கூட நான் தெரிஞ்சுக்க விரும்பல அப்படின்னு மனோஜ் விரக்தியா சொல்ல, தட்ஸ் ஆல் ரைட். அவங்க போன் நம்பர் இமெயில் ஐடி எல்லாம் அவங்க கிட்ட கொடுங்க, நாங்க நோட்டீஸ் அனுப்பிடுறோம் அப்படின்னு லாயர் சொல்ல, மனோஜ் ஓகேங்க மேடம்ங்கிறாரு. அவகிட்ட இருந்து என் பையனுக்கு விடுதலை கிடைக்கணுங்க மேடம், அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு விஜயா சொல்ல, அவசரப்பட்டு இப்பவே பொண்ணு பார்க்க போயிடாதீங்க, அது நம்ம பக்கம் தான் வீக் ஆயிடும். டிவோர்ஸ் கிடைக்கிறவர்களும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிற லாயர், வாங்க அப்படின்னு எழுந்திருக்க இவங்க 2 பேரும் எழுந்திருக்கிறாங்க. ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்னு விஜயாவுக்கும் மனோஜுக்கும் ஷேக் ஹேண்ட் கொடுக்குறாங்க லாயர். விஜயாவும் மனோஜும் அரை மனசு அங்க இருந்து கிளம்ப, மறுபடியும் லாயருக்கு போன் வர, சொல்லுங்கப்பா 5000 நான் அனுப்புறேன்ப்பா, பார்த்து செலவு பண்ணுங்க அப்படின்னு அவங்க போன்ல சொல்லிட்டு இருக்க, வந்த விஜயாவும் மனோஜும் கதவு கிட்ட நின்று திரும்பி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. வெளியே வந்தவனே விஜயா, டேய் என்னடா இந்த அம்மா குடும்பம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல, எப்படி இருந்தா நமக்கு என்னமா, நம்ம வேலை நடந்தா போதுங்கிறாரு மனோஜ். அதுக்குள்ள அந்த ஜூனியர் சுவாதி சார்னு கூப்பிட, அப்படின்னு திரும்புறாரு. உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க, மனோஜ்குமார் அப்படின்னு அவரோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறாரு. மீனா வீட்டில் நடுப்புற பூவை மலை மாதிரி குமிச்சு வச்சுக்கிட்டு சுத்தி மீனாவோட அம்மா சத்யா, இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரு அப்படின்னு எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. மீனாவோட ஃப்ரெண்டு அக்கா ஒருத்தங்க பூவை கட்டிக்கிட்டு, இப்படி இல்லாமா கூடவா நடப்பாங்க, ரொம்பவே முடியலக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அமுதாக்கா,
முத்து அண்ணனை கொல்றதுக்கு கார் உயரெல்லாம் கூடவா கட் பண்ணியிருக்கா? அவ என்ன அந்த குடும்பத்தோட மருமகளா இல்ல கொலகாரியா? அவளெல்லாம் சும்மா விடக்கூடாதுக்கா. அவெல்லாம் சாதாரணப்பட்ட பொம்பளையே இல்ல. அவளை நாம எல்லாருமா சேர்ந்து போய் தொடப்பக்கட்டாலேயே சாத்தணும் அப்படின்னு சொல்ல மத்த 2 பேரும் ஆமாங்கிறாங்க. பாத்தியாடா சத்யா, அதனாலதான் இவங்க கிட்ட எல்லாம் சொல்லாதன்னு சொன்னேன். விட்டா போய் அடிச்சுட்டு வந்துருவாங்க போல இருக்கு அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல, பின்ன கோவப்படாம என்னக்கா பண்றது? நம்ம முத்து எவ்வளவு நல்ல மனுஷன். நம்ம ஏரியால எவ்வளவு பேருக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கு. அதை விட மீனாவை தாங்குன்னு தாங்குது. அவரை கொல்ல பார்த்திருக்கு இந்த ராட்சசி. நாம கோவப்படாம இருக்க முடியுமா? அவளை சும்மா விடக்கூடாதுக்கா அப்படின்னு இன்னொரு அக்கா சொல்ல, இந்த விஷயம் மாப்பிள்ளைக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அவரு ரொம்ப கோவப்படுவாரு. மீனாவுக்கு தெரிஞ்சா அவளும் ரொம்ப வருத்தப்படுவா அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்லிட்டு இருக்க, அம்மா நான் அக்காவுக்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். அக்கா கண்டிப்பா மாமா கிட்ட சொல்லி இருப்பா. கண்டிப்பா அவர் கோவப்படதான் செய்வாரு அப்படின்னு சத்யா சொல்ல, என்னடா நீ, அந்த வீட்டுல ஏற்கனவே நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது வேற தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு அவங்க அம்மா சத்யாவை திட்டிட்டு இருக்க, அம்மா அப்படின்னு மீனாவோட குரல் கேக்குது. எல்லாரும் திரும்பி பார்க்க, வா மீனாங்கிறாங்க எல்லாரும். பூ ஆர்டருக்கு தான் பூ கட்டிக்கிட்டு இருக்கோம். பெரிய ஆர்டர் போல இருக்குன்னு ஒரு அக்கா கேட்க, ஆமாக்கா ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு எனக்கு டைம் இல்லைன்னு அம்மா கிட்ட சொல்லி உங்களெல்லாம் வச்சு பூ கட்ட சொன்னேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு அங்க சேர்ல உட்கார, மீனா டீ எடுத்துட்டு வருவான்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. வேணாம்மா அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க, என்ன மீனா முத்தண்ணன் அந்த பவுடர் பூசுறவ இப்படிலாம் பண்ணியிருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு தேவி கேக்குறாங்க. மீனா புரியாம பார்க்க, அதான் மேக்கப் போடுவாள் இந்த ரோகிணி அப்படின்னு தேவி சொல்ல, மீனா அப்படியே மெதுவா, ஏண்டா சத்யா வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா, எல்லாத்தையும் உளறிட்டியா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. முத்தண்ணனை கொல்ல பார்த்திருக்காலாமே, நீ என்கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு பயங்கரமா கோவப்படுறாங்க அமுதாக்கா. உங்களை எல்லாம் வச்சுட்டு ஒரு இத்து போன ஆணிய கூட புடுங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவையும் சத்யாவையும் முறைக்கிறாங்க மீனா. எனக்கே இதெல்லாம் சத்யா சொல்லிதான்க்கா தெரிஞ்சது அப்படின்னு மீனா சொல்ல, அவளை என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பயங்கர கோவத்தோட கேக்குறாங்க அமுதாக்கா. எங்களுக்கு ரத்தம் கொதிக்குது, அண்ணனை கொல்ல பார்த்திருக்கா, அவளை சும்மா விடலாமா அப்படின்னு அமுதாக்கா கேட்க, ஏண்டா நான் தான் சொன்னேன்ல யாருக்கும் தெரிய வேணான்னு, இப்ப பாரு எல்லாரும் எப்படி பேசுறாங்கன்னு அப்படின்னு மீனா சொல்ல, இருக்கட்டும்க்கா அந்த ரோஹிணிய பத்தி எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படிங்கிறாரு சத்யா. உண்மையிலேயே அதுதான் சரி. முத்துவுக்கு ஏதாவது ஆகியிருந்தா என்ன பண்ணி இருக்க முடியும் அப்படின்னு இன்னொரு அக்கா கோவமா கேக்குறாங்க. விடுங்க அக்கா, அவ என்ன அது மட்டுமா பண்ணா? என் மாமியார் வீட்டு முன்னாடி நான் வச்சிருந்த கடையை எடுக்க வச்சதே அவங்கதான் அப்படின்னு மீனா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க, ஐயோ சாமிங்கிற மாதிரி 3 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அவங்க அம்மா பயங்கர அதிர்ச்சியாகி நிஜமா வாடின்றாங்க. ஆமாம்மா, அது மட்டும் இல்ல, கோவில் வாசல்ல நாம வச்சிருந்த கடை, அப்பாவோட கரும்பு மிஷின் எல்லாத்தையுமே எடுக்க வச்சது அந்த ரோஹிணி தான் அப்படின்னு மீனா சொல்ல, இப்ப அவங்க அம்மாவோட சேர்ந்து சத்யாவும் பயங்கர அதிர்ச்சியா பாக்குறாரு. ஏய் என்னடி சொல்ற அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, ஆமாம்மா ரோஹிணியோட ஃப்ரெண்டு வித்யா இருக்காங்கல்ல, அவங்க என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல, எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியில உட்கார்ந்துருக்காங்க. என்னடி இப்படிலாம் பண்ணியிருக்கா, நம்ம பொழப்ப கெடுக்கிற அளவுக்கு நாம அப்படி என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, கிறிஷ் விஷயத்துல நான் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி இதெல்லாம் பண்ணியிருக்கா. அதுக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்தா நான் கிறிஷ் விஷயத்தை பத்தி யோசிக்க மாட்டேன்னு எனக்கு குடைச்சல் கொடுக்க கடையை எடுக்க வச்சிருக்கா அப்படின்றாங்க மீனா. அதுதானே பார்த்தேன், என்னடா இது இத்தனை வருஷம் இல்லாம திடீர்னு நம்ம கடை மேல கம்ப்ளைண்ட் வருதேன்னு. எல்லாத்துக்கும் இந்த ரோஹிணி தான் காரணமா? இப்பதான் எல்லாம் புரியுது அப்படின்னு கோவத்தை அடக்கிக்கிட்டு பேசுறாரு சத்யா. சத்யா கிட்ட நல்ல மெச்சூரிட்டி வந்திருக்கு. என்ன மீனா இது, ஒரு பொண்ணு இப்படிலாம் கூடவா யோசிச்சிருக்கா? சரியான கிரிமினலா இருப்பா போலயே அப்படின்றாங்க தேவி. ஆமா ஆமா, இன்னும் என்னென்ன தப்பு பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல அப்படின்னு மீனா சொல்ல, இந்த மாதிரி பொண்ணெல்லாம் சும்மா விடக்கூடாது மீனா அப்படின்றாங்க அந்த அக்கா. அதுக்கு தான் அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கல்ல அப்படின்னு மீனா சொல்ல, அது பத்தாது மீனா, அது உங்க வீட்டுல கொடுத்த தண்டனை அப்படின்னு அமுதாக்கா சொல்ல, எல்லாரும் அவங்களையே பாக்குறாங்க. நம்ம முத்து அண்ணனை கொல்ல பார்த்திருக்கா, அவளுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும்ல. முத்து அண்ணன் மேல கைய வச்சா என்ன நடக்கும்னு அவளுக்கு புரியணும்ல அப்படின்னு அமுதா சொடக்க போட்டு கோவத்தை காட்ட, நாங்களும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு தான் இருந்தோம். ஆனா எங்க மாமா அதெல்லாம் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாரு. இப்ப வீட்டுல அவங்க அண்ணனுக்கும் ரோஹிணிக்கும் டைவர்ஸ் வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, எல்லாரும் மீனாவை தான் பார்த்துட்டு இருக்காங்க. மாமா என்னக்கா சொன்னாரு அப்படின்னு சத்யா கேக்குறாரு. அவ பண்ணினதுக்கு அவளை ஜெயில கூட போடலாம், ஆனா கிறிஷ் பாவன் அவரு ரொம்ப வருத்தப்படுறாரு அப்படின்னு மீனா சொல்ல, இப்ப நீங்க அவங்களுக்காக வருத்தப்படுறீங்க,
ஆனா பின்னாடி உங்களுக்காக வருத்தப்பட யாருமே இல்லைன்ற நிலைமை வரப்போகுதுங்க மீனா. அந்த பொண்ணு திமிரா நடந்துக்குவா. நான் கூட பெரிய இடத்து பொண்ணு, அதனாலதான் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது கூட இல்ல, நம்மள மாதிரி ஒரு சாதாரண இடத்து பொண்ணுதான். அவதான் இத்தனை வேலை பார்த்திருக்கா பாரு. ஒரு குழந்தை இருக்கதை மறைச்சு கல்யாணம் பண்ணினதும் இல்லாம எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கா. நீ சொன்ன மாதிரி அந்த கிறிஷ்காக தான் இவளை சும்மா விட வேண்டி இருக்கு. இவ கூட எல்லாம் வளர்ந்தா அந்த பையனோட எதிர்காலம் என்ன ஆகுறது அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வேணும்னா அவளை மன்னிக்கலாம், நாங்க அவளை மன்னிக்க தயாரா இல்ல. இங்க பாரு மீனா, இதே மாதிரி மட்டும் எங்க வீட்டுக்காரருக்கு நடந்திருந்ததுன்னு வையே, இந்நேரம் அவ ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்பான்னு அமுதா கொந்தளிக்கிறாங்க. என் புருஷனுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா நான் வெட்டி இருப்பேன் அப்படின்னு இன்னொரு அக்காவும் உசுப்பேத்தி விடுறாங்க. மனசே ஆறல மீனா, ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணு தேவி. மீனா பெருமூச்சு எடுத்துட்டு அப்படியே அமைதியா உட்கார்ந்துருக்க. என்ன சந்திராக்கா சொல்ற அப்படின்னு ஒரு அக்கா கேக்குறாங்க. இல்லடி, இது அவங்க வீட்டு விஷயம் அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல. எது அவங்க வீட்டு விஷயமா? காரோட பிரேக் ஒயரை புடுங்கி முத்து அண்ணனை கொல்ல பார்த்திருக்கா அப்படின்னு அமுதாவுக்கு ஆறவே மாட்டேங்குது. ஏதோ கடவுள் புண்ணியத்துல மாப்பிள்ளைக்கு எதுவும் ஆகல இல்ல, அது வரைக்கும் நாம நல்லதுன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறாங்க மீனாவோட அம்மா. என்னக்கா சொல்ற? உன் பூக்கடையை வேற எடுக்க வச்சிருக்கு, அதுவும் இல்லாம கரும்பு மிஷினு. மீனா அதை அவங்க அப்பா ஞாபகமா வச்சிருந்தா அதையும் எடுக்க வச்சிருக்கா அப்படின்னு இன்னொரு அக்கா சொல்லிட்டு இருக்க. சத்யாவோட கண்கள்ல கோபம் கொப்பளிக்குது. புரியுதுடி, எனக்கும் கோபம் வருது. ஆனா நாம என்ன பண்றது? அவளுக்கு சமமா நாம யோசிக்க முடியுமா? பொன்னியம்மா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கா. அவளே அந்த ரோஹிணிக்கான தண்டனையை கொடுப்பா, விடு அப்படிங்கிறாங்க மீனாவோட அம்மா. விடுங்கக்கா, நடந்தது நடந்து போச்சு, நாம நம்ம பொழப்ப பாப்போங்கிறாங்க மீனா. சத்யா, இந்த பூவெல்லாம் நான் சொல்ற ஸ்கூல்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அப்படின்னு மீனா சொல்ல. ஏன் எப்பவும் ஆர்டரை கொடுக்க நீ தானே போவ அப்படின்னு சத்யா கேக்குறாரு. இல்லடா, இந்த ஆர்டர் கிறிஷ் படிக்கிற ஸ்கூல்ல இருந்து வந்தது. நான் போனா அங்க அவனை பார்க்கணும், எனக்கு சங்கடமா இருக்கும். அவன் என்னை பார்த்தா ஓடி வந்து கட்டி பிடிச்சு அழுவான், எனக்கும் அழுக வந்துடும் அப்படின்னு மீனா சொல்ல. எல்லாரும் சென்டிமெண்ட்ல உருகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அப்படியே உருகிட்டு உட்கார்ந்துருக்க. இவங்க 3 பேருக்கும் கடுப்பாகுது. பாத்துக்க, அவன் அம்மா இவ்வளவு பண்ணி வச்சிருக்கா, அவனுக்காக இவள் இவ்வளோ யோசிக்கிறானு, இவளுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்ற மாதிரி 3 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அவனை ஸ்கூல்ல இருந்து கூப்பிடுறதுக்கு ரோஹிணி வருவா. அவளை பார்த்தா என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியாது. வீட்டை விட்டு அனுப்பின கோவத்துல இருப்பா. அவ ஏதாவது பேசுனா எனக்கும் கோவம் வரும். அதுக்காக தாண்டா சொல்றேன், நீ போய் இந்த பூவெல்லாம் அந்த ஸ்கூல்ல கொடுத்துட்டு வந்துட்டு, சிவன் கோவில் பக்கத்துல அறிவு போர்டிங் ஸ்கூல்னு இருக்கும், அந்த ஸ்கூல் தான் மீனா சொல்ல. சரிக்காங்கிறாரு சத்யா. நான் கொடுத்துட்றேன்னு அவர் சொல்ல. சரிடா, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மீனா எழுந்து நிக்க. இருடி, சாப்பிட்டு போலாங்கிறாங்க அவங்க அம்மா. மீனா அவங்க அம்மாவை பார்க்க, உனக்கு பிடிச்ச பருப்பு உருண்டை குழம்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா, அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு டைம் ஆச்சு, இன்னொரு ஆர்டர் வேற இருக்கு, நான் போகணும் அப்படின்னு மீனா சொல்ல. சாப்பிட 10 நிமிஷம் ஆகுமா? அதெல்லாம் ஒன்னும் லேட் ஆகாது, இருன்னு அவங்க அம்மா எழுந்திருக்க போக. இருமா, சொன்னா கேட்க மாட்டேன், நானே எடுத்து சாப்பிட்டுக்கிறேன், நீ பூ கட்டுன்னு மீனா கிச்சனுக்கு போறாங்க. இவங்க 3 பேரும் சத்யாவையே பார்க்க. சத்யா ஒனிடா வில்லன் மாதிரி அப்படியே பார்வையை நிமித்துறாரு. அவர் தலையில கொம்பு முளைக்கு தான் நம்ம தேடிட்டு இருக்கோம். ஒரு வழியா சதிகார கூட்டம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருச்சு போல இருக்கு. அதாங்க ரோஹிணி, அவங்க அம்மா, கிறிஷ் 3 பேரும் ஒரு வீட்டுல இருக்காங்க. கிறிஷுக்கு யூனிஃபார்ம் போட்டு விட்டுட்டு, கல்யாணி நீ இங்கே வெளியே போறியான்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. ஏன், எதுவும் வாங்கணுமா அப்படின்னு ரோஹிணி கேட்க. இல்ல, உனக்கு வேலை இல்லைன்னா கிறிஷ ஸ்கூல்ல விட்டுடுறியா அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. ஏன், எப்பவும் நீ தானே கூட்டிட்டு போய் விடுவ அப்படின்னு கல்யாணி கேட்க. ஆமாண்டி, நைட்ல இருந்து எனக்கு கொஞ்சம் தலைவலி, சரி இவனை அனுப்பணுமேனு தான் சமாளிச்சு சமையல் வேலையெல்லாம் முடிச்சேன் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. கிறிஷ் அதே திருட்டு பார்வை தான் பார்த்துட்டு இருக்காரு. அடிக்கடி உனக்கு தலைவலிக்குது இல்ல, கண்ணை டெஸ்ட் பண்ண சொல்லி 6 மாசமா சொல்லிட்டு இருக்கிறேன், நீ எங்க கேக்குற அப்படின்னு கல்யாணி சொல்ல. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நீ இன்னைக்கு மட்டும் இவனை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுடு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல. சரி, எனக்கும் வெளியே வேலை இருக்கு, நானே அவனை விட்டுடுறேன் அப்படின்னு கல்யாணி சொல்ல. ஹை, நான் அம்மா கூட ஸ்கூலுக்கு போறேனே, ஜாலி 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 அப்படின்னு அவரு குதிச்சிட்டு இருக்காரு. போய் ஸ்கூல் பேக் எல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு ரோஹிணி சொல்ல. அவங்க அம்மா கிச்சன் பக்கம் போறாங்க. கிறிஷ் இன்னொரு ரூமுக்கு போறாரு. அப்போ கல்யாணியோட மொபைல்ல இருந்து சவுண்ட் வருது. எடுத்து பாக்குறாங்க. அவங்க அப்படியே திக்குன்னு பாத்துட்டு இருக்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு தலை சுத்த ஆரம்பிக்குது. அப்படியே தலையில கைய வச்சுட்டு நிக்க. ஏன் கல்யாணி, ஏன் ஒரு மாதிரியா இருக்குன்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. மனோஜ் கிட்ட இருந்து டைவர்ஸ் நோட்டீஸ் வந்திருக்குமா அப்படின்னு கல்யாணி சொல்ல. உடனே அவங்க அம்மாவும் பயங்கரமா அதிர்ந்து போய், என்னடி சொல்ற அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இவங்க பண்ணதுக்கெல்லாம் அவங்க வேற என்ன பண்ண முடியும்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. கிருஷ்ணாராம்ங்கிற லாயர் மூலமா நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, மெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு ரோஹிணி வருத்தத்தோட சொல்லிட்டு முடிக்க.
அவங்க அம்மா அழுவே ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடி இது, மாப்பிள்ளை வீட்டுல கொஞ்ச நாள் கோவமா இருப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியாயிடும்னு நினைச்சேன். மறுபடியும் மாப்பிள்ளை உன்னை தேடி வருவாரு, அந்த குடும்பத்துல உன்னை சேர்த்துக்குவாங்கன்னு நினைச்சேன். இப்படி மொத்தமா உன்னை வெட்டி விட பாக்குறாங்களேடி அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஓகே ஓகே, நினைப்பு தான் பொழப்ப கெடுக்குது, இதெல்லாம் நடக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேங்கிறாங்க கல்யாணி. ஆரம்பத்திலேயே நீ இந்த உண்மையெல்லாம் சொல்லியிருந்தா இப்படிலாம் நடந்திருக்காது அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. நான் எப்ப சொல்லியிருந்தாலும் இதுதான் நடந்திருக்கும் அப்படின்றாங்க கல்யாணி. நான் உனக்கு அமைச்சு கொடுத்த வாழ்க்கையும் சரியில்லை, இப்ப நீயே அமைச்சுக்கிட்ட வாழ்க்கையும் நிலைக்காம போகுது, எல்லாமே முடிஞ்சு போச்சுடின்னு அழுகையோட சொல்றாங்க அவங்க அம்மா. உடனே ரோஹிணி வேகமா திரும்புறாங்க. என்ன முடிஞ்சது, இன்னும் எதுவுமே முடியல அப்படின்னு கல்யாணி சொல்ல, விவாகரத்து வரலும் போயிட்டாங்களேடி, இனிமே நீயும் மாப்பிள்ளையும் எப்படி சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு அவங்க அம்மா அழுகையோட கேட்க, அவங்க என்ன பண்ணாலும் மனோஜ் கிட்ட இருந்து என்ன பிரிக்கவே முடியாது, நான் கண்டிப்பா மனோஜ் கூட தான் வாழுவேன் அப்படின்னு கல்யாணி காட்டமா சொல்ல, அது எப்படி முடியும் கல்யாணி, அவங்க கோர்ட்டுக்கு போனா ஓ மேலதான் தப்புன்னு தெரியும், எப்படியும் மாப்பிள்ளை கிட்ட இருந்து உன்னை பிரிச்சிருவாங்க அப்படின்னு அவங்க அம்மா அழுதுகிட்டே நிக்க, அவங்க எங்க வேணா போகட்டும், இந்த ஜென்மத்துல மனோஜ் தான் என்னோட ஹஸ்பண்ட், அவன் கூட தான் நான் வாழ்வேன், இதை யாராலையும் மாத்த முடியாது, மாத்த விட மாட்டேன் அப்படின்னு மொழிய உருட்டி சொல்லிட்டு இருக்காங்க ரோகிணி. கார் ஷெட்ல முத்து அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு போல இருக்கு. அப்புறம் அப்படியே இடுப்புல கையை கொடுத்துட்டு சில மாதிரி நிக்க, டேய் என்னடா இவ்வளவு கேவலமான வேலையெல்லாம் உங்க அண்ணன் மண்டாட்டி பார்த்துருக்கு அப்படிங்கிறாரு செல்வம். ஆம்பளைங்க கூட தைரியமா இவ்வளவு வேலையெல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்கப்பா அப்படிங்கிறாரு கார்த்தி. டேய் தப்பு பண்றதுல என்னடா ஆம்பளை பொம்பளைன்னு, இது சரியான கிரிமினலா இருக்கே அப்படிங்கிறாரு தினேஷ். டேய் அந்த சிட்டியோட கூட்டு வச்சிருக்கே அதுலயே தெரிய வேண்டாமா அது எந்த மாதிரி கேடுன்னு அப்படிங்கிறாரு செல்வம். குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்கும் தான், ஆனா அதுக்கு அந்த சிட்டி உன்னை போட்டு தள்ள பார்த்திருக்கான், அதுவும் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு பாருங்க அவனுக்கு அப்படின்னு கார்த்தியும் கொந்தளிக்கிறாரு. டேய் கார்த்தி, நான் மட்டும்தான் அது மேல எப்பவுமே ஒரு டவுட்டா இருந்திருக்கிறேன், அதனால அதுக்கு என் மேல ஒரு காண்டுங்கிறாரு முத்து. டேய் அந்த சிட்டி பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டதுல உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னடா பண்ண முடியும், வர்ற கோவத்துக்கு அந்த ரோஹிணிய அப்படின்னு பயங்கரமா கோவப்படுறாரு செல்வம். இதே ஒரு பையனா இருந்தா தூக்கிட்டு வந்த அடி பின்னி இருக்கலாம், பொண்ணா போயிடுச்சே அப்படின்னு கை முஷ்டி பிடிச்சி உள்ளங்கையில குத்திக்கிறாரு தினேஷ். டேய் பொண்ணா இருந்தா என்ன வேணா செய்யலாமாடா, இவளெல்லாம் சாப்பாடு தண்ணி இல்லாம ஒரு வாரம் அடைச்சு வைக்கணும், அப்பதான்டா அவளுக்கெல்லாம் புத்தி வருங்கிறாரு செல்வம். டேய் அதெல்லாம் என்ன பண்ணாலும் திருந்துற ஜென்மம் கிடையாதுடா, அதான் வீட்டுல இருந்து அடிச்சு விரட்டிட்டாங்களே அப்படிங்கிறாரு முத்து. டேய் உன்னை சாகடிக்க பார்த்துருக்காங்கடா, அவளெல்லாம் சும்மா விடுறதாடான்னு கேட்குறாரு செல்வம். அதான் எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகலல்லடா விடுடாங்கிறாரு முத்து. அவ்வளோ அசால்ட்டா இருக்காதீங்க முத்து, இனிமே எது வேணாலும் நடக்கலாம். இல்லடா அவளை ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்டா அப்படின்னு செல்வம் சொல்ல, ஆமா முத்து அவளை சும்மா விடக்கூடாதுங்கிறாரு கார்த்தியும். டேய் அது செஞ்ச வேலையெல்லாம் கேட்டப்போ எனக்கும் கோவம் இருக்கதாண்டா செஞ்சது, ஆனா கிறிஷோட நிலைமையை நினைச்சு பாருங்கடா, அவனோட எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு தாண்டா எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படிங்கிறாரு முத்து. டேய் ரோட்ல போகும்போது அவ என்னைக்காவது என் கண்ணுல மாட்டட்டும், காரை விட்டு ஏத்திடுறேங்கிறாரு செல்வம். டேய் லூஸ் மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்காதுரா, அது புத்தி தான் அப்படி இருக்குன்னா நாமளும் அதே மாதிரி யோசிக்கணுமா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க, அங்க ஒரு 2 வீலர் வருது. அண்ணே அப்படின்னு பாசக்கார பையன் முருகன் இறங்குறாரு. 2 பேரையும் பார்த்துட்டு முத்து ஆச்சரியமா, டேய் என்னடா 2 பேரும் பச்சை பசேல்னு வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. முருகன் பச்சை வேஷ்டி பச்சை துண்டுன்னு வண்டியில உட்கார்ந்துருக்க வண்டியை விட்டு இறங்குற வித்யா பச்சை கலர் புடவை, பச்சை கலர் ஜாக்கெட்டு, பச்சை கலர் வளையல்னு பச்சையம்மன் மாதிரி இறங்கி வந்து நிக்கிறாங்க. என்ன முருகா ஏதாவது வேண்டுதலா என்ன அப்படின்னு செல்வம் கேட்க, அண்ணே நாங்க 2 பேரும் முருகனோட அறுபடை வீட்டுக்கு போறோன்னு அப்படின்னு முருகன் அவரோட ட்ரேட்மார்க் சிரிப்போட சொல்றாரு. ஓ முருகனை பார்க்க முருகனே போறியா, என்ன திடீர்னுங்கிறாரு முத்து. பாவம் பண்ண அந்த கடவுள்கிட்ட போய் தானே என்ன மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு முருகன் சொல்ல, முத்து ஒரு மாதிரியா 2 பேரையும் பாக்குறாரு. வித்யா ரொம்பவே சங்கடத்தோட தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. நீ என்னடா பாவம் பண்ணன்னு முத்து கேட்க, நான் பண்ணலன்னு ஆனா வித்யா பண்ணிருக்காளே அப்படிங்கிறாரு முருகன். டேய் உன் ஒய்ஃப் என்னடா பாவம் பண்ணுச்சு அப்படின்னு செல்வம் கேட்க, பாவம் பண்ணினவங்களுக்கு துணையா இருந்திருக்காளேன்னு, அதான் மொத்த அறுபடை வீட்டுக்கு போய் கழிச்சிட்டு வரலான்னு இருக்கோம் அப்படின்னு முருகன் சொல்ல, வித்யா ரொம்பவே சங்கடமா நிக்கிறாங்க. டேய் உன் பொண்டாட்டி சொல்லாம இருந்தது தப்புதான்டா, ஆனா அதுவும் ஏதோ ஃப்ரெண்டுக்காக பண்ணிருச்சு, அதுக்கு நீ ஏன்டா இவ்வளவு பண்ணிட்டு இருக்க, விடுடாங்கிறாரு முத்து. இல்லன்னு இப்போ உங்களை மாதிரி ஒருத்தர் லைஃப்ல ஃப்ரெண்டா வந்தா நம்ம வாழ்க்கையில நல்லதும் நடக்கும் புண்ணியமும் சேரும்,
ஆனா இவ ஃப்ரெண்டு பண்ணின வேலைக்கு எங்க அடுத்த தலைமுறையை கூட இது பாதிக்கும்னு அப்படின்னு முருகன் விட்டா 7 ஜென்மத்துக்கும் புண்ணிய சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவாரு போல இருக்கு. என்னடா இவன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி முத்து திரும்பி செல்வத்தை பார்த்துட்டு மறுபடியும் அவங்க பக்கம் திரும்புறாரு. ஏமா நீயாவது மீனா சிஸ்டர் கிட்ட இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, அவங்க உன்னோட ஃப்ரெண்டு தானேம்மான்னு கேக்குறாரு செல்வம். சொல்லியிருக்கணும் தான், ஆனா ரோஹிணி எனக்கு ரொம்ப வருஷமா ஃப்ரெண்டு. ஸ்டார்டிங்ல அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கணும்னு தான் நானும் ஹெல்ப் பண்ணேன். அவ கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லிடுவான்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா அவ பொய்க்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு வித்யா சங்கடத்தோட சொல்லி முடிக்கிறாங்க. ஆனா ஒண்ணுன்னு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இவளை பத்தி எல்லாமே தெரியும்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பெரிய விஷயத்தை எங்கிட்ட இருந்தே மறைச்சிட்டா அப்படிங்கிறாரு முருகன். அடப்போடா நீ வேற, உனக்கெல்லாம் இப்பதான் கல்யாணம் ஆச்சு, எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு. என் பொண்டாட்டியே என்கிட்ட இருந்து மறைச்சிட்டா, உன் பொண்டாட்டி மறைச்சதெல்லாம் அவ்வளோ பெரிய ஆச்சரியம்லாம் இல்ல அப்படிங்கிறாரு முத்து. ஆனா இனிமே அப்படி இருக்க மாட்டான்னு அறுபடி வீட்டுக்கு போயிட்டு வந்து புது வித்யாவா மாறிடணும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு முருகன் சொல்ல, அடடா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பார்லர் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இது கட் பண்ணுச்சுனாவே மாறின மாதிரி தாங்கிறாரு முத்து. சாரி முத்து, ரோஹிணி அவ லைஃபை காப்பாத்திக்கிறேன்னு சொல்லி உங்க லைஃப்ல நிறைய தப்பு பண்ணியிருக்கா, உங்க உயிருக்கு கூட ஆபத்து வந்திருக்கு. இனி என் வாழ்க்கையில ரோஹிணியோட சாப்டரே கிடையாது அப்படின்னு வித்யா சொல்ல, இப்பவாவது உனக்கு புத்தி வந்துச்சே அப்படிங்கிறாரு முத்து. முருகனுக்கு நீங்க இருக்கிற மாதிரி மீனா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா கிடைச்சிருக்காங்க, உங்க 2 பேரால எங்க லைஃப் கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு வித்யா சொல்ல முருகனும் சிரிப்போட பாக்குறாரு. இதோ பொதுவா சொல்லுவாங்கல்ல, உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்றேன்னு. அதுதான் உண்மை. நாம தேர்ந்தெடுக்கிற ஃப்ரெண்டு நல்லவங்களா நல்லபடியா இருந்தாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். சரி பழச விடுங்க முருகா, இனிமே நீ இதை வச்சு உன் பொண்டாட்டி எதுவும் சொல்லிட்டு இருக்காத, புரியுதா? யார்தான் இங்க தப்பு பண்றது இல்ல, 2 பேரும் சந்தோஷமா இருங்க, அது போதும் அப்படின்னு முத்து சொல்ல, சரின்னு அப்ப டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். செல்வண்ணே, தினேஷ், கார்த்தி பை அப்படிங்கிறாரு முருகன். சரிடா சரிடா பார்த்து போயிட்டு வாங்குறாங்க எல்லாரும். வித்யாவும் எல்லாருக்கும் பை போயிட்டு வரேன்னு சொல்ல, உட்காரு அப்படின்னு வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு முருகன். பார்த்து முருகா பத்திரம் அப்படின்னு செல்வம் சொல்ல, கார்த்தியும் தினேஷும் பை பைன்னு கையாட்டிட்டு நிக்கிறாங்க. பாத்தியாடா, க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நினைச்சு உண்மையை சொல்லாம இருந்ததுக்கு அது பெரிய பாவம்னு கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் முருகன். அந்த பார்லர் அம்மாலாம் அது பண்ணின பாவத்துக்கு உலகத்துல இருக்க அத்தனை கோயிலுக்கும் போனாலும் அந்த பாவத்தை கழிக்க முடியாதுடா அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டே நடக்க, செல்வம் நடந்துட்டு இருந்த கார்த்தியோட தோல்ல கைய போட்டுக்கிட்டு, சரி இப்ப வீட்டுல என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு கேக்குறாரு. அப்பா மனோஜ் கிட்ட பார்லர் அம்மாவை டைவர்ஸ் பண்ண சொல்லிட்டாருடா, அம்மாவும் மனோஜும் வக்கீல பார்த்து பேசுறாங்க அப்படின்னு முத்து சொல்ல, கரெக்டு தான், வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளவு பொய் சொல்லி வந்திருக்கு, எல்லா கேடி வேலையும் பார்த்திருக்கு, இவ கூட எல்லாம் உன் அண்ணன் வாழ்க்கை பூரா இருக்க முடியாதுடா, டைவர்ஸ் பண்றதுதான் சரி அப்படிங்கிறாரு செல்வம். அந்த பொண்ணை டைவர்ஸ் கொடுத்துருமா அப்படின்னு தினேஷ் கேக்குறாரு. கண்டிப்பா கொடுக்க மாட்டா, எப்படியும் கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்தடிப்பா அப்படின்னு முத்து சொல்ல, தப்பு அந்த பொண்ணு மேலதான் இருக்கு, பெரிய சீட்டிங் பண்ணிருக்கு, அதனால கண்டிப்பா நீதி கிடைக்கும்னு தினேஷ் சொல்றாரு. பார்க்கலாம்டா, என்ன பையன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு அப்பா மனசுதான் கஷ்டப்படும், எவ்வளவு தாண்டா அவரும் தாங்குவாருன்னு ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறாரு முத்து. யூஸ்வலா கார்ல கலர் கலரா பிலிம் காட்டிட்டு இருந்த ரோஹிணி இப்ப ஆட்டோல வந்து இறங்குறாங்க. இங்க நிறுத்துங்கன்னு இறங்குறவங்க ஆட்டோவுக்கு இந்தாங்கன்னு பணத்தை கொடுத்துட்டு கிறிஷை இறக்கி வா போலான்னு கூட்டிட்டு போறாங்க. நடந்துட்டு இருக்க கிறிஷ், அம்மா நாம எப்பமா திரும்பவும் மீனா ஆண்டி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு கேட்க, அது ஒண்ணும் அவளோட வீடு இல்ல, நம்ம வீடும் அதுதாங்கிறாங்க ரோஹிணி. அங்க எப்ப போவோம்னு கேக்குறாரு கிறிஷ். எனக்கு தாத்தா மனோஜ் டாடி எல்லாம் பாக்கணும்னு ஆசையா இருக்குங்கிறாரு கிறிஷ். சீக்கிரமே போயிடுவோம், இல்லன்னா டாடி நம்ம கூட வந்துருவாரு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, எப்போன்னு கேக்குறாரு கிறிஷ். கொஞ்ச நாள் ஆகும், ஆனா கண்டிப்பா வருவாரு, நீ இதெல்லாம் யோசிக்க கூடாது சரியா, நல்லா படிக்கணும்னு மோத்த கையில எடுத்துட்டு சொல்லி இருக்காங்க ரோஹிணி. சரிமா அப்படின்னு கிறிஸ் சொல்ல, சரி உள்ளர போ பைங்கிறாங்க ரோஹிணி. கிறிஷும் பை சொல்லிட்டு உள்ளர ஓடுறாரு. ரோஹிணி அப்படியே மெதுவா திரும்பி நடந்து வந்துட்டு இருக்க, அவங்களுக்கு எதிரில மீனாவோட ஃப்ரெண்டு 3 பேரை நிக்கிறாங்க. இதுங்கெல்லாம் இதுக்கு இங்க நிக்குதுன்ற மாதிரி ரோஹிணி அப்படியே பிரேக் அடிச்சு போய் நிக்கிறாங்க. 3 பேரும் ரோஹிணிய கொலவெறியோட பாத்துட்டு இருக்க, யார் நின்னா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள கிராஸ் பண்ணி போக போக, ஏய் நில்லு அப்படின்னு 3 பேர் ரவுண்டு கட்டுறாங்க. ஏய் பவுடர் காரி சௌக்கியமானு கேக்குறாங்க அமுதாக்கா. நாங்கெல்லாம் யாருன்னு தெரியுதா அப்படின்னு தேவி கேக்குறாங்க. தெரியுது, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு பயங்கர திமிரா கேக்குறாங்க ரோஹிணி. உன்கிட்ட இருந்தெல்லாம் எங்களுக்கு எதுவும் வேண்டாம், நாங்க தான் உனக்கு கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு தேவி சொல்ல, ரோஹிணி திடுக்குன்னு பாக்குறாங்க. வந்து வண்டியில ஏறு அப்படின்னு அமுதாக்கா சொல்ல, நான் எதுக்கு வரணுங்கிறாங்க ரோஹிணி. உன்னை கூட்டிட்டு போய் மாலை மரியாதை பண்றதுக்கு அப்படின்னு அமுதாக்கா நக்கலா சொல்ல, நியாயப்படி நீ பண்ணிருக்க வேலைக்கு போலீஸ் வண்டியில தான் ஏத்தணும், ஒழுங்கு மரியாதையா வந்து ஏறடிங்கிறாங்க இன்னொரு அக்கா. ஹலோ
என்ன மரியாதை இல்லாம பேசுறீங்க அப்படின்னு ரோஹிணி கேட்டுட்டு இருக்க வண்டியோட சைட்ல வந்து சத்யா நிக்கிறாரு. சத்யாவை பார்த்ததும் ரோஹிணி வேகமா போய், சத்யா என்ன இதெல்லாம், இவங்கெல்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ரோஹிணி கேட்க, அதான் வண்டியில ஏற சொல்றாங்கல்ல, ஏறுனா நல்லதுங்கிறாரு சத்யா சிம்பிளா. நான் எதுக்கு உங்க கூட வரணும், என்ன உங்க அக்கா அனுப்புனாளா அப்படின்னு ரோஹிணி கேட்க, ஏய் எங்க மீனாவை பத்தி ஏதாவது பேசுன பல்லெல்லாம் தரிச்சு விட்டுருவேன் பாத்துக்கோ, உனக்கெல்லாம் மீனா பேரை சொல்றது கூட தகுதி இல்ல அப்படின்னு தேவி பயங்கரமா மிரட்டி விடுறாங்க. உங்க வீட்டுக்கு நாங்க வர்றப்பெல்லாம் எப்படி எங்களை பேசியிருப்ப அப்படின்னு அமுதாக்கா சொல்ல, ஆமாக்கா இவதான் மலேசியா பணக்காரியாச்சே அப்படின்னு குமட்லிய ஒரு குத்து குத்துறாங்க தேவி. முதல் அடியா ஆரம்பிச்சுட்டாங்க. ஏய் ஃப்ராடு, உன் வாழ்க்கையில நீ எல்லாம் உண்மையவே பேசுனது இல்லையா, கட்டின புருஷனை ஏமாத்தி இருக்க அப்படின்னு இன்னொரு அக்கா கைய பிடிச்சி திருப்பி கேக்குறாங்க. ஏய் ஏன் பர்சனல்ல நீங்க எதுக்கு தலையிடுறீங்க அப்படின்னு ரோஹிணி திமிரா கேக்குறாங்க. நீ எக்கேடும் கெட்டுப்போ, அத பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல, ஆனா நீ எங்க மீனாவுக்கு என்னென்ன பண்ணிருக்க, அவங்க அம்மா கடையை எடுக்க வச்சிருக்க அப்படின்னு அமுதாக்கா கேட்க, அதெல்லாம் எப்படி இந்த நாய்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி ஒரு கேவலமான பார்வை பாக்குறாங்க ரோகிணி. இதுக்கு மேல அந்த பொறுக்கி சிட்டி கூட சேர்ந்துகிட்டு எங்க முத்து தம்பிய கொல்ல பாத்திருக்கியேடி கொலகாரி அப்படின்னு இன்னொரு அக்கா சொல்ல, தெனாவட்டா ஒரு பார்வை பார்த்துட்டு, அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ஒரேட்டை எடுத்து வைக்க, இவளை இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டாக்கா, பிடிச்சி வண்டியில ஏத்துங்க அப்படின்னு தேவி சொல்ல 3 பேரும் பிடிச்சிடுறாங்க. ஏய் என்ன விடுங்க விடுங்க அப்படின்னு ரோஹிணி கத்திட்டு இருக்க, சத்யா கதவை திறந்து விடுறாரு. டோரை திறந்து உள்ளர பார்த்தா அது ஏதோ ஆட்டு கொட்டகை மாதிரி இருக்கு, ஆஹா கோழி கொட்டகை மாதிரி இருக்கு. விடுங்க விடுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும், உங்களையெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன்னு ரோஹிணி கத்திட்டு இருக்க. 3 பேருமா சேர்ந்து ரோஹிணிய வண்டியில ஏத்தி உள்ளர வந்துடுறாங்க. சத்யாவும் கதவை லாக் பண்ணிடுறாரு. சத்யாவும் வேகமா ஓடி வந்து வண்டியில ஏறி உட்காந்து, அண்ணே வண்டி எடுங்கன்னுங்கிறாரு. வண்டி புறப்பட உள்ளர இருட்டா இருக்க. 3 பேரும் ரோஹிணி முகத்துல டார்ச் அடிச்சிட்டு இருக்காங்க. ஏய் என்ன நீங்க எங்க கூட்டிட்டு போறீங்க, விடுங்க என்ன அப்படின்னு ரோஹிணி கத்திக்கிட்டு இருக்க. அமுதா கிட்ட இருந்து பல்லார்னு வந்து விழுது. எதுக்கு அடிக்கிற நீ, விடுங்க விடுங்க ரோஹிணி கத்திட்டு இருக்க. சத்யா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காரு. எங்க முத்து அண்ணனைய சாகடிக்க பாத்திருக்கல்லடி நீ அப்படின்னு தேவி கேட்க, சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு ரோஹிணி இப்பதான் பயத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. நடிக்காதடி, நீ என்னென்ன பண்ணிருக்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நெல்லிக்காய் மூட்டையை அவுத்து கொட்டின மாதிரி நீ பேசின பொய்யெல்லாம் வந்துருச்சு வெளியே, உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடி அப்படின்னு அமுதாக்கா திட்டிட்டு இருக்க. நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு அப்பவும் அண்ட புழுகுறாங்க ரோஹிணி. அடுத்து பூக்கட்டுற நார வச்சு 3 பேரும் வெளுன்னு வெளுத்துட்டு இருக்காங்க. கேபினுக்கும் பின்னாடி இருக்கிற இடத்துக்கும் இடையில இருக்க கதவு வழியா சந்தோஷமா ரசிச்சிட்டு இருக்காரு சத்யா. என்ன விட்டுருங்க விட்டுருங்க அடிக்காதீங்க அப்படின்னு ரோஹிணி அந்த வேனோட கேபின்ல சுத்தி வர 3 பேரும் அடி வெளுத்துட்டு இருக்காங்க. ரோஹிணி கனவுல கூட இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்க. என்ன காப்பாத்துங்க அப்படின்னு ரோஹிணி கத்திட்டு இருக்க. ஒரு கைத்தை எடுத்து கட்டி 3 பேரும் அடினா அடி வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க. வேண்டாம் விட்டுருங்க, நீங்களாம் ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ஏண்டி நீ பண்ணதை விடவா நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம், கட்டின புருஷனையே ஏமாத்தி இருக்கிற அப்படின்னு அமுதாக்கா சொல்ல, நான் போலீஸுக்கு போவேன் அப்படின்னு ரோஹிணி ஒரு விரல நீட்டி மிரட்ட, முதல்ல நீ இங்க இருந்து உருப்படியா வெளியே போவியான்னு பாக்கலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்கிறாங்க 3 பேரும். யூசுவலா கிறிஸ் சொல்லுவாரு ஜாலி ஜாலி ஜாலின்னு, அதே மாதிரி தான் இப்ப நம்மளுக்கு இருக்கு, ஜாலி ஜாலி ஜாலி. ஐயோ என்ன அடிக்காதீங்க சொன்னா கேளுங்கன்னு ரோஹிணி கதறிக்கிட்டு இருக்க. அவங்க 3 பேரும் வச்சு வெளுத்துக்கிட்டு இருக்க. சத்யா சந்தோஷமா உட்கார்ந்து இருக்காரு. வேன் போய்கிட்டே இருக்கு. ரோஹிணி கீழே விழுந்துட்ட. மேல ஃபுல்லா நாரும் குப்பையுமா கிடக்குது. என்னக்கா பண்றது இவளை அமுதாக்கா கேட்க, சாத்துன்னு சாத்த வேண்டியதுதான் அப்படின்னு இன்னொரு அக்கா சொல்றாங்க. அந்த பொண்ணு தேவி, ஹலோ முத்தண்ணே எங்க இருக்கீங்கன்னு அவருக்கு போன் பண்ணி கேக்குறாங்க. நான் ஷெட்ல தாங்கிறாரு அவரு. ஷெட்லயா, சரிண்ணே நீ அங்கேயே இருன்னு மீனாவை உடனே வர சொல்லுனேங்கிறாங்க தேவி. எதுக்குன்னு முத்து கேட்க, எல்லாம் நல்ல விஷயம் தானே, அங்க வந்து சொல்றோன்றாங்க தேவி போன்ல. சரிம்மா ஓகேம்மா நான் வர சொல்றேங்கிறாரு அவரு. சரின்னு போனை வைக்கிறாங்க தேவி. ஏய் என்னடி அமைதி ஆயிட்டீங்க, இவ கொழுப்பெல்லாம் அடங்கணும், ஆளாளுக்கு மிதிங்கடி அப்படின்னு அமுதா சொல்ல 3 பேரும் திட்டிக்கிட்டு அடி வெளுன்னு வெளுத்துட்டு இருக்காங்க. போதும் விட்டுருங்க என்ன விட்டுருங்க அப்படின்னு ரோஹிணி கெஞ்சிட்டு இருக்க. பூ கூட கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து வச்சு சாத்திட்டு இருக்காங்க. ஷெட்ல முத்து நின்னு ரோட்டைய பாத்துட்டு இருக்காரு. என்னங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்னு மீனா கேட்க, ஓ ஃப்ரெண்டுங்க தான் போன் பண்ணி உன்னை இங்க வர சொல்ல சொன்னாங்க அப்படிங்கிறாரு முத்து. அவங்க எதுக்கு என்ன இங்க வர சொல்ல போறாங்க அப்படின்னு மீனா கேட்க, தெரியலையே மீனா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இங்க வந்துகிட்டு இருக்காங்களா, இதோ முக்கியமான விஷயம் சொல்லணுமா அப்படின்னு முத்து சொல்ல, அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு மீனாவும் யோசனையா கேக்குறாங்க.
நீ ஏதோ பெரிய ஆர்டர் வாங்கியிருக்க போல, அதை சொல்லதான் வர சொல்லியிருக்காங்க போல இருக்குன்னு நான் நினைச்சேங்கிறாரு முத்து. அப்படி ஏதாவது இருந்தா நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க மாட்டேனா அப்படின்னு மீனா கேட்க, அப்ப உனக்கும் தெரியாதா அப்படின்னு முத்து கேட்கிறாரு. இல்லங்க அப்படின்னு மீனா சொல்ல, வேற என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு முத்து யோசிச்சுட்டு இருக்காரு. திடீர்னு மீனா, ஐயோ அப்படி ஏதாவது பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொல்ல, என்ன மாதிரின்னு கேக்குறாரு முத்து. இல்லங்க, நான் அம்மா வீட்டுக்கு போனப்ப அந்த அக்காங்கெல்லாம் வந்திருந்தாங்களா அப்படிங்கிற மீனா அங்க நடந்த உரையாடல்லாம் சொல்றாங்க. நம்ம முத்து அண்ணனை கொல்ல பாத்திருக்கா, அவளுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும்ல, முத்து அண்ணன் மேல கைய வச்சா அவளுக்கு என்ன நடக்கும்னு புரியணும்ல அப்படின்னு அமுதாக்கா கோபமா மிரட்டினதை சொல்றாங்க மீனா. இதாங்க நடந்துச்சுன்னு மீனா சொல்ல, முத்து உடனே பதறி போறாரு. என்ன மீனா, எதுக்கு மீனா நீ இதெல்லாம் அவங்க கிட்ட சொன்னேன்னு கேக்குறாரு. ஏங்க நான் எங்க சொன்னேன், சத்யா தாங்க சொன்னா. என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டதால நானும் நடந்ததெல்லாம் சொன்னேங்கிறாங்க மீனா. ஆமா, ஒரு விஷயம் உனக்கு தெரிஞ்சா அதை ஊருக்கே சொல்லிடு, என்கிட்ட மட்டும் மறைச்சிடு அப்படின்னு முத்து பயங்கரமா டென்ஷனு கோபமாகறாரு. அவங்க என்ன பண்ணிருக்காங்களோன்னு நானே பயந்து போயிருக்கேன், நீங்க வேற திட்டுறீங்க அப்படின்னு மீனா படபடப்பா நிக்கிறாங்க. அப்போ அந்த வேன் உள்ளர வருது. ஏதோ டெலிவரிக்கு வந்த வேன் மாதிரி சரக்கு வந்து நிக்க, வீட்டு பொருள்லாம் இறக்குறதுக்கு கரெக்டா நிறுத்துற மாதிரி வண்டியை கொண்டு வந்து முத்து மீனா இருக்க இடத்துல நிறுத்துறாங்க. சத்யா எட்டி பார்த்துட்டு இருக்காரு. சத்யா பேக் பார்த்து சொல்ல கரெக்டா கொண்டு வந்து நிறுத்துறாரு டிரைவர். என்னடா கொண்டு வர்றாங்க அப்படின்னு கார்த்திக் கேட்டுட்டு இருக்க, சத்யா இறங்குறாரு. சத்யாடா அப்படின்னு தினேஷ் சொல்லிட்டு இருக்க. டேய் என்னடா சத்யா இந்த வண்டியில வந்துட்டு இருக்கிற அப்படின்னு முத்து கேக்குறாரு. டேய் சத்யா என்னடா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு மீனா பயங்கரமா படபடக்குறாங்க. இருக்கா அப்படின்னு சிரிப்போட சொல்லிட்டு போறவரு பேக் டோரை திறந்து விடுறாரு. எல்லாரும் வேகமா வந்து உள்ளர என்ன இருக்குன்னு எட்டி பார்க்க, 3 பேரும் முந்தானியை உதறி சொருகிக்கிட்டு கீழே இறங்க போறாங்க. ரோஹிணி அப்படியே கீழே உட்கார்ந்து கிடக்க, மேல நாறு குப்பைன்னு அத்தனையும் அள்ளி போட்டு வச்சிருக்காங்க. ரோஹிணியோட முகமோ இல்ல உடம்போ கொஞ்சம் கூட வெளியே தெரியல, அந்த அளவுக்கு மேல குப்பையை போட்டு மூடி வச்சிருக்க. இவங்க 3 பேரும் ஒவ்வொருத்தரா இறங்கி வர்றத அப்படியே அதிர்ச்சியும் திகைப்புமா பாக்குறாங்க. எல்லாரும் மீனா ஒரு மாதிரி பயத்தோட பாத்துட்டு இருக்காங்க. உள்ள பல வருஷமா தியானம் பண்ணிட்டு இருக்க முனிவர் மாதிரி ரோஹிணி உட்கார்ந்து இருக்க. அப்படியே மெதுவா மேல இருக்க இதெல்லாம் விலக்கி விடுறாங்க. எல்லாரும் பார்க்க அது ரோஹிணி. பார்லர் அம்மாவோட பட்டு கூந்தல் இப்ப பரட்ட கூந்தலா மாறிடுச்சு. பண்டு முழுக்க தங்க வைர ஆபரணங்களை சொருகுன மாதிரி வைக்கோலும் நார்மா அங்கங்க பின்னி கிடக்கு. அது அழுகையும் வெறியுமா உட்கார்ந்து இருக்க. இவங்க எல்லாம் அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்க. அமுதாக்காவோட கண்ணுல இன்னமும் கோபம் குறையல. இன்னும் 2 பேர் உன்னை அடிக்கணும், இறங்கி வாடி அப்படின்னு அமுதாக்கா கத்த, இறங்கி வான்னு மத்தவங்களும் கத்துறாங்க. ரோஹிணி எரிச்சலும் கோவமும் வெறுப்புமா இறங்கி வந்து நிக்க, என்னக்கா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு மீனா அலறாங்க. என்னக்கா இதெல்லாம், ஏன்கா அப்படின்னு முத்துவும் கேட்க, இந்த கேடு கெட்டவ முத்துவைய கொல்ல பாத்திருக்கா, இவளெல்லாம் சும்மா விட்டுருவோமா, அதான் அடி வெளுத்திருக்கோன்னு அமுதாக்கா சொல்ல, சிறப்பான வேலையா இருக்கேம்மா, சிறப்பு பூஜை, சூப்பர் சூப்பர் அப்படிங்கிறாரு செல்வம். அண்ணே அப்படின்னு மீனா அவரை மிரட்டிட்டு இருக்காங்க. பக்கத்துல வர தேவி, ஏய் என்னடி நிக்கிற, மரியாதையா முத்தண்ணே கால்லையும் மீனா கால்லையும் விழுந்து மன்னிப்பு கேளுங்கிறாங்க அவங்க. ஏம்மா என்னம்மா நீ, அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, பேசாம இருமா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. ரோஹிணி அவமானத்திலையும் கோவத்திலையும் பயங்கரமா கொந்தளிச்சு நிக்கிறாங்க. ஏன்பா செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும்லங்கிறாரு கார்த்தி. நோட் பண்ணிக்கிறேன்டா, உங்க ஒவ்வொருத்தரையும் நோட் பண்ணிக்கிறேன், என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு அறவே காட்டு பேய் மாதிரி சபதம் எடுத்துட்டு இருக்காங்க ரோஹிணி. சாஷ்டாங்கம்மா விழ சொல்லுங்கன்னு வந்து நிக்கிறாரு செல்வம். சும்மா இருங்கடா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. அண்ணன் அப்படின்னு மீனாவும் சலிச்சிட்டு இருக்காங்க. நம்மளாலதான் முடியல, இந்த வீர மங்கைகள்லாம் ஒன்னா சேர்ந்து பண்ணிருக்காங்கல்ல, உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்கிறாரு செல்வம். ஏய் விழுடின்னு ஒரு அக்கா சொல்லிட்டு இருக்கா. அக்கா சும்மா இருங்க, இதுதான் பண்ணிருப்பீங்களோன்னு நான் அப்பவே நினைச்சேன். ஏய் சத்யா நீ தான் இவங்களெல்லாம் கூட்டிட்டு போனியா அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்க. அவரு ஆமான்னு சொல்லிட்டு இருக்க. ஏண்டி ஏவரதையும் ஏவி விட்டுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிற அப்படின்னு அவங்க பாணிலேயே யோசிச்சுட்டு வன்மத்தோட முறைச்சிட்டு இருக்காங்க ரோஹிணி. உனக்கும் மாமாவுக்கு எவ்வளவு கெட்டது பண்ணியிருக்காங்க, சும்மா விட முடியுமாங்கிறாரு சத்யா. டேய் அதுக்கு நீ இப்படியாடா பண்ணுவீங்க, இந்த மாதிரி அடிதடி பண்றதெல்லாம் தப்புடாங்கிறாரு முத்து. நீனாவும் டேய் சத்யா அப்படின்னு கோவப்பட்டு இருக்க, அத நீ சொல்றியாடா அப்படிங்கிறாரு செல்வம். டேய் நியாயத்துக்காக சண்டைக்கு போறது வேறடா அப்படின்னு செல்வத்துக்கிட்ட முத்து பேசிட்டு இருக்க. அண்ணே நாங்களும் நியாயத்தை தான் கேட்டிருக்கோம், ஏய் கால்ல விழுடிங்கிறாங்க அமுதாக்கா. அக்கா அப்படின்னு மீனா மிரட்டிட்டு இருக்க. அக்கா அதெல்லாம் ஒண்ணும் வேணாக்கா, நீ சும்மா இருக்காங்கிறாரு முத்து. சும்மா இரு தம்பி, இவ பண்ணின காரியத்துக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, பொய் சொன்ன வாயையும் கெடுதல் பண்ண கையையும் உடைச்சு விட்டுருக்கணும் அப்படின்னு இன்னொரு அக்கா கொதிக்கிறாங்க. அம்மா இப்ப கூட பண்ணலாமே, ஒன்னும் தப்பு இல்லையேன்னு செல்வம் உசுப்பேத்தி விடுறாரு. சும்மா இருங்கண்ணே, இன்னும் அவங்களை ஏத்தி விட்டுட்டு இருக்காதீங்க,
தேவி எதுக்கு இப்படிலாம் பண்ணீங்க? சொன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுங்கன்னு அப்படின்னு மீனா பயங்கரமா கோவப்படுறாங்க. மீனா, நாங்க எதுவும் கேட்காமலே நீயும் அண்ணனும் எங்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கீங்க. உங்களை ஒருத்தி இவ்வளவு கொடுமை பண்ணியிருக்கா, நாங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமான்னு அமுதாக்கா கத்துறாங்க. அவங்க பண்ணினதுக்கெல்லாம் உங்ககிட்ட சாரி கேட்கணுங்கிறாரு சத்யா. சத்யா ஏதோ அறிவாயிட்டு இருக்காருன்னு பார்த்தா அறவே காட்டுத்தனமா பேசிட்டு இருக்காரு. சாரி கேக்குறேங்கிற பேர்ல காலை வாரி விட்டுருவாங்க ரோஹிணி. அது கூட தெரியாம அவரு சொல்லிட்டு இருக்க. ஏய் என்னடா அண்ணன் மிரட்டிட்டு இருக்காங்க மீனா. என்னடி நின்னுட்டு இருக்க, சாரி கேளுடி, கீழே உள்ளடி அப்படின்னு தேவி இழுத்து தள்ளுறாங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் தேவி, சும்மா இருங்க அப்படின்னு மீனா கத்த. அதுவும் சரிதான், உங்க காலை தொடுறது கூட இவளுக்கு தகுதி இல்லைங்கிறாங்க தேவி. மன்னிப்பு கேளுடின்னு தேவி சொல்ல, கேக்குறியா இல்ல தொடப்பக்கட்டை எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னு ஒரு அக்கா வேகமா கத்துறாங்க. ஐயோ அக்கா அப்படின்னு மீனா எரிச்சல் ஆயிட்டு இருக்காங்க. உடனே செல்வம், செட்லியே 2 தொடப்பக்கட்டை இருக்கே, எதுக்கு வாங்க போய்கிட்டுங்கிறாரு டக்குன்னு. அண்ணே சும்மா இருங்கண்ணே அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. நான் உங்களுக்கு எதிரா நின்று நிறைய தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க அப்படின்னு போற போக்குல புறங்கால எட்டி ஒதிக்கிற மாதிரி சொல்றாங்க ரோஹிணி. இங்க பாரு, நீ உன் குடும்பத்தை ஏமாத்தலாம், உன் புருஷனை ஏமாத்தலாம், அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனா இனிமே இவங்க 2 பேர் பக்கமே நீ வரக்கூடாது, அந்த நாங்க வருவோம், புரியுதாடி அப்படின்னு தேவி பயங்கரமா மிரட்டுறாங்க. பச்சை புள்ள மாதிரி நின்னுட்டு இருந்த தேவி இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறாங்க. தேவி போதும் விடுங்க அப்படின்னு மீனா சொல்ல, இதுக்கு எல்லாத்துக்கும் நீதாண்டி காரணம் அப்படிங்கிற மாதிரி மீனாவை மறைச்சிட்டு இருக்காங்க ரோஹிணி. அதான் மன்னிப்பு கேட்டல, கிளம்புடி அப்படின்னு இன்னொரு அக்கா சொல்லிட்டு இருக்க. வண்டி ஓரமா கிடந்த ரோஹிணியோட ஹேண்ட்பேக் எடுத்து வீசுறாரு சத்யா. இன்னொரு பக்கமா கிடந்த செருப்பு எடுத்து தேவி கீழே வீச, ரோஹிணி குனிஞ்சு பேக் எடுத்துட்டு செருப்பு போடுறாங்க. ரொம்ப கேவலமான கோலத்தோட இதுவா நடந்து போற ரோஹிணி 4 போய் அப்படியே திரும்பி நின்று பாக்குறாங்க. பாம்பெல்லாம் சாக போற கடைசி நிமிஷத்துல யாரெல்லாம் கொன்னாங்கன்னு அப்படியே கேமராவில் படம் பிடிக்கிற மாதிரி பிடிக்கும்ல, அது மாதிரி ரோஹிணி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க முகத்துல தெரியற வெறியையும் வன்மத்தையும் பார்க்க நமக்கே நிஜமா பயமா இருக்குங்க. போ பார்லரமா போ, உன்னோட பார்வையும் மிரட்டலும் எங்களெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது, கிளம்பு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி முத்து பார்த்துட்டு இருக்க. மீனா முறைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ரோஹிணி பஸ்பமாக்குற வெறியோட அவங்க எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு போறாங்க. நீ தான் இந்த கேங்க்கு லீடராடா, என்ன கேட்டியடா, எதுக்குடா இப்படி பண்ணி வச்சிருக்கிற, உனக்கு எதுக்குடா இந்த வேலை முதல்ல அப்படின்னு முத்து சத்யா கிட்ட கோவமா கேக்குறாரு. பொண்ணா இருக்காளேன்னு தான் மாமா இதோட விட்டோம், இல்லன்னா ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருப்போங்கிறாரு சத்யா. டேய், அவ வாழ்க்கையை காப்பாத்த அடுத்தவங்க வாழ்க்கையை அழிச்சு அவ பழகிட்டா, அவளுக்கு சமமா நாமளும் நடந்துக்கணுமா? ஏன் எல்லா உண்மையும் தெரிஞ்சப்ப எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாதா? உங்ககிட்ட சொன்னதே தப்பா போச்சு அப்படின்னு மீனா கோவமா தம்பி கிட்ட கத்திட்டு இருக்காங்க. மீனா, அவ செஞ்ச வேலைக்கு அவளுக்கு தண்டனை கொடுக்கணும்ல அப்படின்னு அமுதாக்கா சொல்ல, அவ பண்ணின தப்புக்கு அவ தண்டனை அனுபவிச்சுக்குவா, அத கடவுள் பாத்துக்குவாரு, நீங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு மீனா கத்துறாங்க. உடனே எல்லாரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. மீனா, நீயும் 4 அடி அடிச்சிருக்கணுங்கிறாங்க தேவி முன்னாடி வந்து. அதான் நீங்க எல்லாம் அடிச்சிட்டீங்கல்ல, இதெல்லாம் மாமாவுக்கோ வீட்லயோ தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியல. இப்ப கோர்ட்ல வேற கேஸ் நடக்க போகுது, இந்த நேரத்துல இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இதுக்கு மேல அவளை எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்க, கிளம்புங்க அப்படின்னு மீனா சொல்ல, கிளம்புங்கக்கா அப்படிங்கிறாரு முத்து. போடி அப்படின்னு 3 பேரும் கிளம்ப சத்யாவை விடாம கைப்பிடியா புடிச்சு ஆடான்னு கூட்டிட்டு போறாரு முத்து. டேய், அடிதடின்னு போய் நான் தான் ரவுடின்னு பேர் ஆயிருக்கேன், இத பார்த்து உனக்கு புத்தி வரலையாடா? டேய், இதெல்லாம் வேணாண்டா சத்யா, ஒழுங்கா வேலைக்கு போய் முன்னேற வழியை பாரு போடாங்கிறாரு முத்து. சத்யா, இனிமே இந்த விஷயத்துல தலையிடாத, கிளம்புங்கிறாங்க மீனா. 3 பேரும் போய் வேன்ல ஏற சத்யா முன்னாடி ஏறுறாரு. என்னங்க இவங்கெல்லாம் இப்படி பண்ணி இருக்கிறாங்க எனக்கு அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. நாம தான் அப்பா சொல்றதை கேட்டு அமைதியா இருப்போம், ஆனா அதெல்லாம் இவங்களுக்கு இல்ல அப்படிங்கிறாரு முத்து. என்ன இருந்தாலும் இப்படி அடிக்கிறதெல்லாம் ரொம்ப பாவங்கன்னு மீனா சொல்ல, பாவமா? பாம்புக்கு பாவம் பார்த்தா அது நம்மளையவே கொத்திடுமா, இனிமே அவங்க உங்க பக்கமே வரமாட்டாங்கல்ல அப்படின்னு செல்வமும் பார்லரம்மாவை பத்தி தப்பு கணக்கு போடுறாரு. விடுமீனா, பார்லரம்மா பண்ணதுக்கு அது வாங்கிச்சுல அப்படின்னு வெறுப்போடு சொல்றாரு முத்து. ரெஸ்டாரண்ட்ல கொஞ்சம் பேர் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர், உங்க ஸ்பெஷல் பஞ்சு பரோட்டா ஒரு 4 கொண்டு வாங்கன்றாரு. சரிங்க சார்னு வெயிட்டர் சொல்லிட்டு இருக்க. சார், அந்த பரோட்டாவை எங்களுக்கும் கொடுத்துருங்க அப்படின்னு இன்னொருத்தர் சொல்ல, ஓகேங்க சார், ஓகேங்க மேடம்னு கிளம்புறாரு அவரு. நம்மளும் அதையே ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு அடுத்த டேபிள்ல இருக்கவங்க கேட்டுட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்க, இவர் அவரோட பரோட்டாவை அப்படியே தூக்கி காமிக்க, அப்படியே நூல் நூல் நூலா வருது. அப்படியேதான் நீங்களும் அப்படியே பிளேட்ல வைங்க. அப்படிதான், அதேதான் அப்படின்னு இன்னொருத்தர் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. அந்த கிரேவி போட்டுக்கோ அப்படின்னு சொல்ல அவங்க கிரேவியை போட்டுட்டு இருக்க. இவரும் தட்டுல எடுத்து பரோட்டா வச்சுக்கிறாரு. எப்படி நல்லா இருக்குல்ல அப்படின்னு வீடியோ எடுக்கிறவர் கேட்க, சூப்பரா இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு இருக்க. வீடியோ எடுக்கிற பையன், சரி நானும் சாப்பிடுறேன்
அப்படின்னு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் நீத்து பாத்துக்கிட்டே ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு சாப்பிடுன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. ஹோட்டல்ல அங்கங்க கொஞ்சம் பரவல ஆளுங்க நிறைய உட்கார்ந்து இருக்காங்க. நீத்து ரொம்பவே சந்தோஷமா கிச்சன் பக்கம் வர, கிச்சன்ல இருந்து ரவி வர்றாரு. ரவி, இன்னைக்கு என்ன திடீர்னு இவ்வளவு கஸ்டமர்ஸ் வர்றாங்க? ஆன்லைன் ஆர்டர்ஸ் கூட வழக்கத்தை விட எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு மட்டுமே 50 ஆர்டர்ஸ் வந்திருக்கு. ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே டெலிவரி பாய்ஸ் அதிகமா நிக்கிறாங்க அப்படின்னு நீத்து பயங்கர ஆச்சரியமும் சந்தோஷமா கேக்குறாங்க. 2 நாள் நீங்க ஊர்ல இல்ல, அதான் நம்ம ரெஸ்டாரண்டோட ஸ்பெஷல் டிஷ்ஷை பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னு ரவி சொல்ல பயங்கரமா வழிஞ்சிட்டு அப்படி என்ன ஸ்பெஷல்னு நீத்து கேக்குறாங்க. யூசுவலான மெனு தானே நீத்து கேட்க, புதுசா ஒரு டிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு ரவி சொல்ல என்ன டிஷ்னு கேக்குறாங்க நீத்து. பஞ்சு நெருப்பு பரோட்டா அப்படின்னு ரவி சொல்ல வாட்டுங்கிறாங்க நீத்து. அதான் அந்த பரோட்டாவோட பேரு அப்படின்னு ரவி சொல்ல புதுசா இருக்கு அப்படின்னு நீத்து சிரிப்போட கேட்க, நீங்க தானே ரெஸ்டாரண்ட் ரொம்ப டல்லா போகுது, ஏதாவது செய்யணும் நீங்க, அதான் பஞ்சு நெருப்பு பரோட்டான்னு புதுசா உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன். பரோட்டா பஞ்சு மாதிரி இருக்கும், கிரேவி காரமா நெருப்பு மாதிரி இருக்கும் அப்படின்னு ரவி சொல்ல, ஓ அதுக்குதான் இவ்வளவு கிரௌடாங்கிறாங்க நீத்து. ரவி ஆமான்ற மாதிரி சிரிப்போட தலையாட்ட நீத்துவும் ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நானே சோசியல் மீடியால இந்த டிஷ்ஷை பத்தி போஸ்ட் பண்ணேன். அதுல இருந்து கிரௌட் அதிகமா வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன்லைன் ஆர்டரும் அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ஹாப்பியாங்கிறாரு ரவி. ரொம்பவே சந்தோஷமா சிரிக்கிற நீத்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரவி. அன்னைக்கே சொன்னீங்க சீக்கிரமே ரெஸ்டாரண்ட்ல பழைய மாதிரி கிரௌட் வரும்னு, சொன்ன மாதிரியே செஞ்சிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ரவி அப்படின்னு அவரோட தோல்ல கைய வச்சு சொல்றாங்க நீத்து. தேங்க்ஸ் எதுக்கு, நான் என் வேலையை தானே செஞ்சேங்கிறாரு ரவி. அப்போ நீத்து சிரிச்சுட்டு அந்த பக்கத்துல இருந்து வர, டேய் அவங்க தான் ஓனர் நினைக்கிறேன் அப்படின்னு வீடியோ எடுத்துட்டு இருக்க பையன் சொல்லிட்டு டக்குன்னு திரும்புறாரு. மேடம் நீங்க தானே இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் அப்படின்னு கேட்க நீத்து ஆமாங்கிறாங்க. நாங்க ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஃபுட் ரிவ்யூலாம் கூட பண்ணுவோம். உங்க ரெஸ்டாரண்டோட புது டிஷ் பஞ்சு நெருப்பு பரோட்டா ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு அந்த பையன் சொல்ல நீத்து சந்தோஷமா தேங்க்யூங்கிறாங்க. எங்க சேனல்ல இந்த ரெஸ்டாரண்ட்டை பத்தியும் இந்த ஃபுட்டை பத்தியும் நாங்க ரிவ்யூ போடுறோம், உங்களோட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமான்னு அந்த பொண்ணு கேட்க, கண்டிப்பா சாப்பிட்டுட்டு கேபினுக்கு வந்துருங்க அப்படின்னு நீத்து சந்தோஷமா போக, சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும். சாப்பிட்டு முடிச்சுட்டு நீத்து கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. நீத்துவும் அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸும் பேசிட்டு இருக்க அங்க ரவி வர்றாரு. வாங்க ரவி அப்படிங்கிற நீத்து, இந்த புது டிஷ் இன்ட்ரோடியூஸ் பண்ணதே இவர்தான் அப்படின்னு சொல்ல, ஹலோ சார் அப்படின்னு அந்த பையன் ஷேக் ஹேண்ட் கொடுக்க, இவர்தான் உங்க ரெஸ்டாரண்டோட செஃபா அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறாங்க. இவர் செஃப் மட்டும் இல்ல, ஒன் ஆஃப் மை பார்ட்னர், அதுக்கும் மேல நான் இவரை வேற ரேஞ்சில பாக்குறேன் அப்படின்னு நீத்து சொல்ல அதோட உள்ளர்த்தம் தெரியாம பெருமையா சிரிக்கிறாரு ரவி. என் சக்சஸ்க்கு மெயின் ரீசனே இவர் தான், என் பிசினஸ் நல்லா டெவலப் பண்ணுவேன்னு சொன்னாரு அப்படின்னு நீத்து உணர்வு பூர்வமா சொல்லிட்டு இருக்க, உங்க பஞ்சு நெருப்பு பரோட்டா சூப்பருங்க சார், அல்டிமேட்டுங்க சார் மறுபடியும் கை கொடுக்குறாரு அவரு. உங்க 2 பேரையும் சேர்த்து ஒரு போட்டோ எடுத்துக்கட்டுமா அப்படின்னு அந்த இன்ஃப்ளூயன்சர் கேட்க, ஷியோருங்கிறாங்க நீத்து. வாங்கன்னு ரவியை கூப்பிட ரவியும் நீத்து பக்கத்துல வந்து நிக்கிறாரு. சார் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல நில்லுங்களேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க, வாங்க அப்படின்னு நீத்து டக்குன்னு அவரோட கைக்குள்ள கையை விட்டு ஹனிமூன் போற கப்பல் மாதிரி போஸ் கொடுக்குறாங்க. ரவி இவங்க முன்னாடி உதறி விட்டாலும் நல்லா இருக்காது, என்ன பண்றதுன்னு அப்படியே நிக்க, சார் கொஞ்சம் சிரிங்க சார்ங்கிறாரு அந்த பையன். ரவி ஏதோ கஷ்டப்பட்டு சிரிச்சு வைக்கிறாரு. அவரை பார்க்கவே பரிதாபமா இருக்கு. அந்த பையன் போட்டோ எடுத்து முடிக்க அடுத்து கொஞ்சல் சிரிப்போட ஒரு கையை ஒரு தோல்ல வச்சுட்டு இன்னொரு கையால அவரை சுத்தி அப்படியே இன்னொரு தோல்ல வச்சுட்டு போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க நீத்து. அடுத்தது அவர் தோல்ல எல்லாம் சாஞ்சிட்டு போஸ் கொடுக்குறாங்க. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு, கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. ஓகேங்க சார் அப்படின்னு அவரு வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்க நீத்து ஏதோ போஸ்ட் வெட்டிங் ஷூட்டிங் மாதிரி பயங்கரமா போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பாடா ஒரு வழியா மனோஜ் மெதுவா ஷோரூமுக்கு வர அவங்க அசிஸ்டன்ட் எழுந்து நிக்கிறாங்க. வாப்பா ஷோரூமுக்கு ஓனர், நீ கடைக்கு வர நேரமா இதுங்கிறாரு மொட்டை பாஸ். என்ன பாஸ், பாஸ போய் நீங்க கேள்வி கேக்குறீங்கிறாங்க அவரோட அசிஸ்டன்ட். அதுக்கு பாஸ் பாஸ் மாதிரி இருக்கணும்ல அப்படிங்கிறாரு மொட்டை பாஸ். பாஸ் இன்னும் நீங்க அதுல இருந்து வெளியில வரலையான்னு அவங்க அசிஸ்டன்ட் ஜீவா கேக்குறாங்க. என் நிலைமை உங்களுக்கு எல்லாம் புரியாது, என் இடத்துல இருந்து பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு தத்துவம் பேசிட்டு இருக்காரு மனோஜ். அதுக்காக ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு நாங்கெல்லாம் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு காமெடி நினைச்சு பயங்கரமா கடிக்கிறாரு மொட்டை பாஸ். மனோஜ் வெடுக்குன்னு திரும்பி, பேசு எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பாஸ் அதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க, பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு ஜீவா சொல்றாங்க. கொஞ்ச நாளைக்கு என்னால எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஏப்பா அந்த கோடீஸ்வரன் ஆகிற கனவு என்ன ஆகுறதுன்னு கேக்குறாரு பார்க் ஃப்ரெண்டு. எந்த கனவும் நிஜமாகாது ப்ரோ, நான் நம்புறவங்களை என்னை ஏமாத்திட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு என்னால அடிக்கடி ஷோரூம்கெல்லாம் வர முடியாது, அதுக்காக பிசினஸையும் விட முடியாது. எல்லாம் சரியாகிற வரலும் கொஞ்ச நாளைக்கு இந்த ஷோரூம் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, நான் வச்சுக்கணுமா அப்படின்னு பயங்கர ஆர்வமும் ஆசையும் கேக்குறாரு மொட்டை பாஸ். எனக்கு ஓகே தான், ஷோரூம் நான் வச்சுக்கிறேன். அப்ப ஜீவாவ அப்படின்னு பார்க் ஃப்ரெண்ட் கேக்குறாரு. சார்
என்ன சார் நீங்க அப்படின்னு ஜீவா வேகமா திரும்பி கேக்குறாங்க. மனோஜன் திகைச்சு போய் அவரை பார்க்க, இல்லம்மா நீ இவரோட பிஏவா இருக்கல்ல, சோ உன்னை எனக்கு பிஏவா வச்சுக்கலாமான்னு கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு விளக்கம் கொடுக்கறாரு மொட்டை பாஸ். நான் ஷோரூமை நீங்களே வச்சுக்கங்கன்னு சொல்லல, கொஞ்ச நாளைக்கு ஷோரூமை பாத்துக்கங்கன்னு தான் சொல்றேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஓ அப்படியா அப்படிங்கிறாரு மொட்டை பாஸ். எதா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லிடுங்க பாஸ் அப்படின்னு ஜீவா சொல்ல, நான் இருக்க சிச்சுவேஷன்ல என் வாழ்க்கையே தெளிவில்லாம தான் இருக்கு அப்படின்னு மனோஜ் சொல்ல, பாஸ் அதுக்காக நீங்க பிசினஸ கூட கவனிக்காம இருந்தா எப்படிங்க பாஸ் அப்படின்னு ஜீவா ஆதங்கத்தோட கேக்குறாங்க. நான் ஒன்றும் பிஸ்னஸை மொத்தமாலாம் விட மாட்டேன், பர்சனல் லைஃப்ல தான் இப்படி ஆயிடுச்சு, பிஸ்னஸ்லயாவது நான் நினைச்சது நடக்கணும், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்கோட சொல்ற மனோஜ். ப்ரோ கொஞ்ச நாளைக்கு ஷோரூமை பாத்துக்கங்க, ஜீவா இவருக்கு ஹெல்ப் ஆயிரு அப்படின்னு மனோஜ் சொல்ல, அந்த பொண்ணும் இவரை ஒரு பார்வை பார்த்துட்டு ஓகேன்னு தலையாட்டுறாங்க. நிஜமாவே ஜீவா ஒரு நல்ல பொண்ணு, நல்ல பிஏன்றத ப்ரூவ் பண்றாங்க. மனோஜ் அங்கிருந்து போயிட, கேட்டியா ஜீவா எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாரு அப்படின்னு பார்க் ஃப்ரெண்ட் சொல்ல, பிசினஸ்ல மட்டும்தான் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா சொல்றாங்க ஜீவா. நானும் அதை தான் சொன்னேன் அப்படின்னு பார்க் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்க, ரோஹிணி அங்க வர்றாங்க. மனோஜ் உள்ளர அவரோட இடத்துக்கு போயிட்டு இருக்க, பேய பார்த்த மாதிரி அலறிக்கிட்டே, பாஸ் 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 உங்க ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பின்னாடி வந்து நிக்கிறாரு சந்தோஷ். அவளை எதுக்கு இப்ப ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்னு மனோஜ் கேட்டுக்கிட்டே திரும்பி பார்க்காம நடக்க, பாஸ் அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு மொட்டை பாஸ் சொல்றாரு. மனோஜ் வெடுக்குன்னு திரும்புறாரு. வந்திருக்காளா, அவ எதுக்கு வந்தா இங்க அப்படின்னு மனோஜ் வேகமா வர்றாரு. ரோஹிணி அங்க அடி வாங்கின அதே கோலத்திலேயே வர்றாங்க. ஏய் நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு மனோஜ் கோவமா வந்து நிக்க, என்னாச்சுங்க இப்படி ஒரு கோலத்துல வந்து நிக்கிறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு ஜீவாவும் பதறி அடிச்சுட்டு வந்து கேக்குறாங்க. மனோஜ் நான் இப்ப தனியா பேசணுங்கிறாங்க ரோஹிணி. அப்புறம் எதுக்குமா இங்க வந்த, எத்தாப்புல ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கு, அங்க போய் தனியா பேசு போ அப்படின்னு மொட்டை பாஸ் ரொம்ப தெனாவட்டம் தைரியமா சொல்றாரு. ரோஹிணி அப்படியே மெதுவா திரும்பி அவரை ஒரு முறைக்கிறாங்க. ஆனா இப்ப மொட்டை பாஸ் அதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி இல்ல, சரியான ஆளுதாமா நீ, ஒரு பாவப்பட்ட பிள்ளைய இப்படி எல்லாம் ஏமாத்தி இருக்க, உனக்கு மனசாட்சி இருக்கா அப்படின்னு பார்க் ஃப்ரெண்ட் நல்லா திட்டி விடுறாரு. என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் தனியா பேசணும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, எந்த ஹஸ்பண்ட் அப்படின்னு மனோஜ் கேட்க, தீய முழுங்கின மாதிரி திக்குன்னு பாக்குறாங்க ரோஹிணி. அப்படின்னு அவங்க அதிர்ச்சியும் திகைப்புமா பார்க்க, ஆல்ரெடி இருந்தவன் செத்துட்டான், அதுக்கப்புறம் எத்தனை பேர்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, ரோஹிணி உதடெல்லாம் துடிக்க, மனோஜ் வேண்டாம் மனோஜ் நான் உங்ககிட்ட பேசணுங்கிறாங்க. என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன இருக்கு, என் மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு மனோஜ் கத்த, ரோஹிணி லைட்டான அழுகையோட பாக்குறாங்க. நான் உங்ககிட்ட தனியா பேசணும் மனோஜ் ப்ளீஸ் அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க, வாங்க சார் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா நடக்க, ப்ரோ உஷாரா இருந்துக்க அப்படின்னு மனோஜோட தோல்ல தட்டிட்டு ரோஹிணி ஒரு முறைச்சிட்டு அங்கிருந்து போறாரு மொட்டை பாஸ். ரோஹிணி மனோஜ் பக்கத்துல ஒரே எடுத்து வைக்க, மனோஜ் அப்படின்னு முகத்த ஒரு வெட்டிட்டு வேகமா அவரோட இடத்துக்கிட்ட போறாரு. அவரோட டேபிள் கிட்ட போய் நிக்க, ரோஹிணி பின்னாடி வந்து நிக்கிறாங்க. என்ன வேணும் உனக்கு அப்படின்னு மனோஜ் கோவமா கேட்க, என் நிலைமைய பாத்தியா மனோஜ், என்ன பண்ணிருக்காங்க பாத்தியா, என்ன அவங்க 2 பேரும் அடிச்சுட்டாங்க அப்படின்னு ரோஹிணி அழுதுகிட்டே சொல்ல, 2 பேர்னா அப்படின்னு கேக்குறாரு மனோஜ். உன் தம்பி முத்துவும் மீனாவும் சேர்ந்து என்ன அடிச்சாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அதனால எனக்கு என்னங்கிற மாதிரி நிக்கிறாரு மனோஜ். மனோஜ் நான் உங்ககிட்ட இருந்து உண்மையை மறைச்சிருக்கேன், பொய் சொல்லி இருக்கேன், நான் ஒத்துக்கிறேன், ஆனா அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணு, நீ அடி, அதை நான் வாங்கிக்கிறேன், ஆனா அவங்க 2 பேரும் யாரு என்ன அடிக்கிறதுக்கு, எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரோஹிணி அழுதுகிட்டே அவரு நெஞ்சில தலையை சாச்சிக்கிட்டு அவரை ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க அழுதுட்டு இருக்க மனோஜும் மெல்ல ரோஹிணியை ஹக் பண்றதுக்காக கைய கொண்டு போறாரு. அவரோட கையை அப்படியே விலகி பின்னாடி போயிடுது. ரோஹிணிக்கு அதை பார்த்து ஒரு மாதிரி திக்குன்னு இருந்தாலும், எல்லாரும் முன்னாடி என்னை அடிச்சுட்டாங்க மனோஜ், எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா, என்ன இருந்தாலும் நான் உன்னோட ஒய்ஃப், அவங்க எப்படி என்ன அடிக்கலாம், எனக்காக இருக்கிறது நீ மட்டும்தான் மனோஜ் அப்படின்னு முகத்தை நிமித்தி அவரை பார்த்துக்கிட்டு கையென்ன ஹக் பண்ண வாக்கிலேயே வச்சிருக்காங்க ரோகிணி. மனோஜுக்கு ஒதுக்கவும் முடியல ஒத்துக்கவும் முடியல, அப்படியே கஷ்டப்பட்டு நிக்கிறாரு. எனக்காக நீ தான் அவங்க கிட்ட கேட்கணும், எனக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா, நான் உன்கிட்ட பொய் சொல்லி இருக்கலாம், ஆனா உன் மேல வச்சிருக்க லவ் பொய் இல்ல மனோஜ், அது உண்மை, இப்பவும் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ற, எனக்காக நீ அவங்க கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னு ரோகிணி அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்க. தள்ளி போடி அப்படின்னு பட்டார்னு மனோஜ் தள்ளிவிட்ட வேகத்துல அங்க இருக்க ஃப்ரிட்ஜ் மேல போய் இடிச்சு அதிர்ச்சியோட பாக்குறாங்க ரோகிணி. அவங்க உன்னை அடிச்சதுல ஒன்னும் தப்பே இல்ல அப்படின்னு மனோஜ் சொல்ல, என்ன மனோஜ் நீ இப்படி பேசுற அப்படின்னு ரோகிணி கேட்க, பின்ன நீ எனக்கு பண்ணிருக்கிற துரோகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா நீ முத்துவ சாகடிக்க பாத்திருக்கிற அப்படின்னு மனோஜ் சொல்ல, நீ என்ன சொல்ற
அப்படின்னு கண்ணு தெரியாதவன் இருட்டுல தொலைவிட்டு கேக்குற மாதிரி கேக்குறாங்க ரோஹிணி. பிரேக் ஒயரை கட் பண்றதுக்கு நீ தானே சாவி எடுத்து கொடுத்துருக்குற அப்படின்னு மனோஜ் கோவமா கேட்க, இல்ல மனோஜ் நான் அத அப்படின்னு ரோஹிணி மெதுவா சொல்லிட்டு இருக்காங்க. இல்லன்னா சொல்லாத, எல்லா உண்மையும் எனக்கும் தெரியும். ஒரு ஆளை கொல்ற அளவுக்கு போயிருக்க. முத்துவுக்கும் எனக்கும் என்ன வேணும்னா பிரச்சனை இருக்கட்டும், என்ன இருந்தாலும் அவன் என் தம்பி அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஐயோ இவனை பத்தி தப்பு கணக்கு போட்டோமோ, ஓவரா பொங்குறான்னு பாக்குறாங்க ரோஹிணி. நீ அடி வாங்க வேண்டியவதான். உனக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாது. என்ன நீ என்னை விட்டு விலகி போயிட்ட அப்படின்னு மனோஜ் சொல்ல, நான் போகல மனோஜ், எல்லாருமா சேர்ந்து என்ன தள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல, நானே உன்னை தள்ளி வச்சுட்டேன். இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உன்னை யாரை அடிச்சாலும் கொன்னாலும் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இனிமே என்ன பார்க்க வராத, போயிடுன்னு கத்துறாரு மனோஜ். மனோஜ் அப்படின்னு ரோஹிணி கூப்பிட்டு இருக்க, இன்னும் கொஞ்ச நேரம் நீ இங்க நின்ன நானே உன்னை அடிச்சிருவேன், போயிடு போயிடுன்னு வெளியே கைய காமிக்கிறாரு மனோஜ். அவ்வளவு சொல்லிட்டு மனோஜ் அந்த பக்கம் போக உடனே அழுதுட்டு இருக்க ரோஹிணியோட முகம் அப்படியே ஜெகன்மோகினி மாதிரி மாறிடுது. என்ன விரட்டுறல, நீயா என்ன தேடி வருவ, நான் வர வப்பேன் அப்படின்னு புசு புசுன்னு மூச்சு எடுத்து சபதம் போட்டுட்டு இருக்காங்க ரோஹிணி. ஐயோ ஒரு நாளைக்கு எத்தனை சபதம் தாமா போடுவீங்க, இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். பேசாம ஒரு லேப்டாப் எடுத்து இன்னைக்கு இவங்களெல்லாம் பார்த்தோம், இவங்களெல்லாம் மிரட்டி இருக்கோம், இவங்களெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம், இவங்களெல்லாம் இது பண்ணணும்னு உங்களோட சபதத்தெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டுக்கங்க. மனோஜ் போய் அவரோட சேர்ல உட்காந்து முகத்தை திருப்பிக்க ரோஹிணி டங்கு டங்குன்னு அங்க இருந்து நடந்து போறாங்க. வீட்டுல மனோஜ் ஒரு சோஃபால உட்கார்ந்து இருக்க, விஜயா பக்கத்துல உட்கார்ந்து இருக்க, அண்ணாமலை இந்த பக்கமா நடந்துட்டு இருக்காரு. அப்போ முத்துவும் மீனாவும் வீட்டுக்குள்ள வர டக்குன்னு எதிரில் வந்து, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறாரு அண்ணாமலை. என்னப்பா எதை பத்தி கேக்குறேங்கிறாரு முத்து. என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு அவரு பதட்டமா கேட்க, என்னமாமான்னு கேக்குறாங்க மீனாவும். ரோஹிணியை எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லியும் நீங்க 2 பேரும் சேர்ந்து அவளை அடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறாரு அண்ணாமலை. ஐயோ மாமா நாங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க, இதுதான் நீங்க எனக்கு கொடுக்குற மரியாதையான்னு கேக்குறாரு அண்ணாமலை. இல்ல மாமான்னு மீனா சொல்லிட்டு இருக்க, அப்பா நாங்கெல்லாம் எதுவும் பண்ணலப்பா அப்படிங்கிறாரு முத்து. நாங்களாம் அவளை எதுவும் அடிக்கல மாமா அப்படிங்கிறாங்க மீனா. நிஜமா தான் சொல்றீங்களா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, சத்தியமா மாமா, நாங்க எதுக்கு அடிக்க போறோங்கிறாங்க மீனா. அதெல்லாம் இருக்கட்டும், நாங்க தான் அடிச்சோன்னு உனக்கு யாருப்பா சொன்னது அப்படின்னு முத்து கேட்க, அண்ணாமலையோட பார்வை மனோஜ் கிட்ட போகுது. அதை தொடர்ந்து முத்துவும் மீனாவும் கூட மனோஜ் பாக்குறாங்க. ரோஹிணி மனோஜ் கடைக்கு வந்து நீங்க 2 பேரும் அடிச்சதா சொல்லி அழுதுருக்கா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, முத்து மனோஜ் பக்கம் திரும்பி, ஏண்டா அது அப்படியாடா சொல்லுச்சுன்னு கேக்குறாரு. ஆமா நீங்க 2 பேரும் அவளை கூட்டிட்டு போய் ஆளுங்களோட சேர்ந்து அடிச்சதா தான் சொன்னாங்கிறாரு மனோஜ். உடனே மீனா முத்துவ பார்க்க, ஓஹோ வீட்டை விட்டு வெளியில அனுப்புனாலும் 2 பேரும் கடையில பார்த்து பேசிக்கிறீங்களோ அப்படின்னு முத்து கேட்க மனோஜ் பதறி போயிடுறாரு. ஐயோ அப்படின்னு விஜயாவை திரும்பி பார்க்க அவங்க பயங்கரமா முறைச்சிட்டு இருக்காங்க. ஏய் நான் ஒன்னும் அவகிட்ட பேசுறது இல்ல, அவளைதான் தேடி வந்தா, அவளை நல்லா திட்டி விட்டுட்டேன். முத்துவோட கார் பிரேக் ஒயரை கட் பண்ணி அவனை சாகடிக்க பார்த்தல, அதுக்கு உனக்கு இது தேவைதான்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு மனோஜ். ஏன்டா அப்படி பண்ணீங்கிறாங்க விஜயா. சொல்லாம கொல்லாம தனியா போய் அவளை அடிச்சிருக்கீங்க, என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் வந்து அவளை 4 வச்சிருப்பேன்ல அப்படின்னு விஜயா சொல்ல அண்ணாமலை உச்சி கொட்டிட்டு இருக்காரு. அட ஏமா நீங்க வேற, சும்மா இல்லாம அப்பா கிட்ட என்ன திட்டு வாங்க வைக்க போறீங்களா நீங்க, நாங்க தான் அடிக்கலன்னு சொல்றோம்லங்கிறாரு முத்து. நிஜமா தான் சொல்றீங்களா அப்படின்னு முத்துவையும் மீனாவையும் பார்த்து பார்த்து கேக்குறாரு அண்ணாமலை. நீங்க அடிக்கலையா அப்படின்னு அவரு கேட்க, மாமா எனக்கு அவ பண்ணதெல்லாம் நினைச்சு கோபம் வந்துச்சு, அதுக்காக அவளை அடிக்கணும்லாம் நினைக்கல மாமா அப்படின்னு மீனா சொல்ல, இல்லப்பா அதுவும் இல்லாம ஒரு பொண்ணை போய் நான் எப்படிப்பா அடிப்பேன் அப்படின்னு முத்துவும் கேக்குறாரு. அப்புறம் எதுக்கு மனோஜ் கடைக்கு வந்து அப்படி சொல்லி இருக்கிறாளாம், பொய் சொன்னாலா அப்படின்னு ரோஹிணி உண்மை தவிர வேற ஏதோ பேசாதவங்க மாதிரியும் வாழ்க்கையில முத தடவையா பொய் சொல்லிட்டாளாங்கிற மாதிரியும் அதிர்ச்சியோட கேக்குறாரு அண்ணாமலை. பொய் சொல்றது அவளுக்கு காலையிலேயே காஃபி குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, நிச்சயமா சொல்லிருப்பாங்கிறாங்க விஜயா. மனோஜ் திக்குன்னு பாத்துட்டு இருக்க, மாமா அவளை நாங்க அடிக்கல, ஆனா அவ அடி வாங்கினது உண்மை அப்படின்னு மீனா சொல்ல, என்னமா குழப்புறீங்கிறாரு அண்ணாமலை. அப்ப ரோஹிணி அடிச்சது யாரு அப்படின்னு அண்ணாமலை கேட்க, எல்லாம் இவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல, ஆஹா அப்படின்னு மீனாவை பாக்குறாங்க விஜயா. மனோஜம் என்னங்கிற மாதிரி அப்படியே நிமிந்து பாக்குறாரு. அவங்களான அண்ணாமலை கேட்க, ஆமாப்பா அப்படிங்கிறாரு முத்து. அவங்க ஏன்டா அடிச்சாங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அவங்களுக்கு தான் மீனா மேலேயும் என் மேலேயும் அக்கறை ஜாஸ்தி இல்லப்பா, அவங்களுக்கு பார்லர் அம்மா பண்ணினதெல்லாம் தெரிஞ்சிருச்சு, அந்த கோவத்துல போய் அடிச்சிருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல விஜயாவுக்கு இப்பதான் கொஞ்சம் கொண்டாட்டமா இருக்கு. இதுவும் நல்லதுதான், அப்ப நீங்க அடிக்காம கூலிப்படையை வச்சு அடிச்சிருக்கீங்க அப்படின்னு ரொம்ப பெருமையும் சந்தோஷமா கைய அடிச்சு சொல்றாங்க விஜயா. வீட்டுக்கு வேற எங்கேயும் இல்ல, விஜயாவே போதும்.
அப்படின்னு அவங்க சந்தோஷமா சிரிக்க, அத்தை நாங்க யாரையும் அடிக்கலாம் சொல்லல, அவங்கெல்லாம் ஒன்னும் கூலிப்படையும் இல்ல, அவங்கெல்லாம் ஏன் வீட்டு ஆளுங்க மாதிரி தான், எங்க மேல இருக்க பாசத்துல முட்டாள்தனமா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு வரிஞ்சு கட்டிட்டு வந்து நிக்கிறாங்க மீனா. ஏமா ரோகிணிய நீங்க அடிக்கலனாலும் உங்க ஆளுங்க போய் அடிச்சிருக்காங்க, அதுவும் தப்பு தானேங்கிறாரு அண்ணாமலை. நீங்க நடந்ததெல்லாம் போய் அவங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்க, மாமா நாங்க அவங்க கிட்ட போய் எதுவும் சொல்லல மாமா, இந்த விஷயம் எல்லாம் சத்யாவுக்கு தெரிஞ்சு அவன் தான் அவங்க கிட்ட சொல்லிட்டான், ஆனா அவங்க இப்படி எல்லாம் செய்வாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல மாமா, மன்னிச்சிடுங்கிறாங்க மீனா. பரவாயில்ல பரவாயில்ல விடுங்க, எப்படியோ அந்த பார்லர்காரி அடி வாங்கிட்டா, அதுல எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு விஜயா பரம சந்தோஷத்தோட சொல்றாங்க. ஐயோ அம்மாங்கிற மாதிரி முத்து பார்த்துட்டு இருக்க, அடி பாவி, எப்பவுமே அடுத்தவங்களோட கஷ்டம் தான் உனக்கு சந்தோஷமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு அண்ணாமலை. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.